ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 666 டார்கெஸ்ட் மேஜ் அப்படின்ற ஒரு மான்வா தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட பழைய சேனலில் இந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அது போல் தான் ஒரு மூவியுமே நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மான்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தப்பாக ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாப்டருமே வேறு வெப்சைட்டு வேறு ஸ்கேனர்ஸ்லேருந்து படித்ததுனால ட்ரான்ஸ்லேஷன் வேறு இருந்தது. ஸோ அதான் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டேவிக்குள்ளே போயிடலாம். ராயல் கேசல், அதாவது கிங்டமோட ராயல் கேசல் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பற்றி நாங்கள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ பற்றி நான் உட்காந்துட்டு பழைய கனவு தான் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தான் இந்த குடும்பத்தோட முதல் பையனே தான். நம்ம ஹீரோ பேர் கிறிஸ்டியன்ஸ் கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு மேஜாக இருந்திருப்பான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிட்ரே பண்ணி கிட்டத்தட்ட 12 கடவுள் நம்ம ஹீரோ சீல் பண்ணுவாங்க. எதுக்காக என்ன சீல் பண்ணுறீங்க? ஆனால் கண்டிப்பாக நான் திருப்பி வரும்போது ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுப்பேன். உங்கள் எவனையும் ஓட மாட்டோம், உங்கள் 12 பேருமே கொள்வேன்னு சொல்லிட்டு அந்த 12 கடவுளை பற்றி கத்தும் போது என் பாஸ்ட் லைஃப்பில் அது நடந்தது. ஆனால் 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே பிறந்தேன். நம்ம குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஆமாம் உன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது ஆனால் தம்துட என் கையே ஏன்னா இது நான் குழந்தை ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது ஹீரோக்கு தான் 9 வருஷத்துக்கு மாரின்னு கேட்டாயிருப்பான். இந்த உலகத்தில் மேஜிக்ன்ற விஷயம் நிறையவே இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச்மேனாக தான் இருக்காரு. நான் ஸ்வாட்ச்மேனாக நிறைய மாஸ்டர் நீங்கள் எழுந்துட்டீங்க போல சொல்லும்போது நான் எழுந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்து வந்து பரவாயில்ல மாஸ்டர், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது இந்த கிளவி வேறு ரொம்ப நம்மளை வெறுப்பத்தனே இங்கே வரால அப்படின்னு சொல்லும்போது ஓகே மாஸ்டர் இந்த கோட்டை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே நானான்னு சொல்கிறான். ஓகே மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு மேஜை கூட்டு வந்திருக்காரு, அவர் நீங்கள் தாராளமாக பாருங்கன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். சாப்பிட போகும்போது ஹீரோ தங்கச்சி ஹீரோ அம்மா அப்பா இருக்காங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோ தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் கிரால்ஸோட இவங்க கிங்டமோட சேர்ந்துவாங்க. என் அப்பா தான் இருக்கக்கூடிய 7 ஸ்வாட்ச்மேன்லேயும் எங்கள் அப்பா தான் நம்பர் 1 இருக்காரு. சொல்லப்போனால் இது என்னோட தங்கச்சி ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கா. நான் பிறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பிறந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்கிறான். ஏன்னாப்பா நீ நல்லா தூங்குற போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த குடும்பத்தை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஏன் தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தான் திருப்பி அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ போய் ரூமில் போய் படுத்துட்டு இந்த ஃபேமிலி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த லைஃப்பில் சுத்தம் மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சமன் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேட் மாதிரி சமன் பண்ணிவிட்டு அதை பார்த்தோன்னா ஹீரோ அப்படின்னு நசுக்கி கையாலே உடச்சிட்றான். அந்த பீஸ்ட்டையும் அழிச்சிட்டு நல்ல டார்க் எனர்ஜி நல்லா இன்னும் சாயில் ஃபார்மில் இருந்தால் அவள் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வர வைக்க நமக்கு பயங்கரமாக இருக்கும். மறுபடியும் கொள்கிறான். என்னை பெற்று போன 12 பேருமே கொள்ளணும்னு சொல்லும்போது எங் மாஸ்டர் உங்களை பக்கத்து கொடுத்துட்டு வந்திருக்கா சொல்லும்போது அதோ வந்துட்டு நானா டேமிட் இந்த கேள்வி வர டென்ஷன் சேர்த்துட்டே இருக்கா, சி இவ்வளோதான் இவங்க மேடா போட்டான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோ தங்கச்சிக்கும் கதை சொல்கிறாங்க. அம்மா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு என் பையன் ரொம்ப க்யூட்டாக கேட்குறேன்னு சொல்லும்போது ஆமா நான் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 கொஞ்சிக்கிறாங்க. சரி வாங்க நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கதையை திறந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படியாம்மா ஓகே நான் ஃபுல்லாக கேட்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தங்கச்சி பற்றி தான் தூங்கியிருப்பான். நம்ம ஹீரோ மட்டும் எல்லாத்தையும் கேட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் இனிமேல் கதையில மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் நோட் பண்ண இருக்குது, இந்த இடத்துல நோட் பண்ணால் தான் எனக்கு மேஜிக் கண்டுக்கும்னு சொல்லும்போது அம்மா வந்து கட்டிப்பிடி வான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன இளவரத்த வேலை பார்த்தியா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஐயோ இந்த பொம்பளை எனக்கு கொண்டு போதே விட்டான்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கேனஸ் காட்டுறாங்க. ஹீரோட கேசல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை புக் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மேஜிக் வார்த்தையில் இருக்கும், மேஜிக்கல் வார்த்தைகளை ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். ஹீரோ மேஜிக் புக் படிக்கும்போது இந்த இடத்துல நான் மிகப்பெரிய ஒரு மேஜாக இருப்பேன்னு சொல்லணும். ஹீரோ பற்றி வெளியே வந்து பார்க்கணும், யாரோ ஒருத்தர் நிற்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் யார் நேரத்தில் சொல்லும்போது தம்பி நீ யார் இருப்பான்னு போது இவனை பார்க்கவே எங்கள் ஸ்டேஞ்சாக இருக்குது, அதெல்லாமே உடம்புல வந்து நிறைய விதமான மானா வெளியேறிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இவன் நம்பர் 1 மேஜிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தான் தெரியுறான். இந்த பையன்ட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் யாரை பெயிண்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இவன் உடம்புல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனர்ஜி வெளியேறிட்டே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பாக எனக்கு ஏற்றவனாக இருப்பான். அதுவும் இல்லாமல் அவனோட மொத்த ஸ்கில்லுமே அவன் ஒரு 2 விரலில் வந்து சேர்த்து வச்சிருக்கான், அவனோட மொத்த மேஜிக் பவருமே. இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட் பண்ணி இப்போ அவன் என்ன அட்டாக் பண்ண போகிறானா, இது இருந்தால் ஏமல் அட்டாக் பண்ண வருவான். நான் நினச்சேன் அவனை இப்போயே கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த மேஜ் மேலே போயிட்டு பட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் புகையாக வரும்போது ஏன் மேலே கை வைக்க நினைச்சாலும் சொல்லும்போது இது ரொம்ப அமேசிங்காக இருக்கிற சின்ன பையா இந்த திடீர்னு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுறான். ஹீரோ நோக்கி அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் வருது, ரொம்ப அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக போடும், ஆனால் அது என் மேலே படவே படாது அப்படின்னு சொல்லிட்டு இது அசால்ட்டாக நிற்கும்போது டப்புன்னு வந்து நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸை வச்சு ஒரு அட்டாக் டன் பண்ணிட்டு எவ்வளோ தான் என் பையன் மேலே நீ கை வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி கேட்கும்போது உனக்கு எது வாங்கல வைப்பான்னு சொல்லுமா எதுவும் வாங்கலப்பா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, அந்த ஆள் எனக்கு கொண்டு போது விட்டான்னு சொல்லும்போது என் பையனே அழுவு வச்சுட்டெல்லாம் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லும்போது நான் சும்மா விளையாட்டு தான் அவன் பையனை அட்டாக் பண்ணேன், அந்த அட்டாக் ஒன்றும் பண்ணியிருக்காது, அது அவனுக்கே தெரியும், அவன் வேணுட்டு தான் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீயில் கொஞ்சம் 2 டீ குடிச்சிட்டு இருக்காங்க.
எதுக்காக என் பையனை அந்த அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, என் பையனை அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ வில்லத்தனமாக கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் பையன்கிட்ட அதிகமான மேஜிக் இருக்குன்னு சொல்லும்போது, என்ன அதிகமான மேஜிக் அவன் ஸ்வாட்ச் பண்ணாத ஆகணும்னு சொல்லும்போது, இல்லைப்பா அவன் உடம்புல அதிகமான மேஜிக் வேன்ஸ் நான் இருக்கு, நான் நம்பர் 1 மேஜாக இருக்கேன், என் நம்பர் கிளாஸ் 3, அவன் நம்பர் கண்டிப்பாக அவன் ரேங்க் 9ல் இருக்கக்கூடிய ஒரு மேஜ் பவரில் கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கூட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அப்போனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அவனை நான் என்னோட அப்ரெண்டிஸாக சேர்த்துக்கிறேன், உன் பையனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குப்பா, அவன் நீ தப்பா எடுத்துனா அவனை என்கிட்ட கொடு, ஏன்னா அந்த அட்டாக்கை அசால்ட்டாக பார்த்து நின்றுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவும் பண்ணாது, அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு, ஆனால் இருந்தாலும் நீ வந்து காப்பாற்ற தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சொல்லும்போது, அவன் கண்டிப்பாக மிகப்பெரிய மேஜ் கண்டிப்பாக வாழ்வான் அந்த வாழ்க்கையிலன்னு சொல்லும்போது, இந்த அளவுக்கு பவர்ஃபுல் மேஜை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே சொல்லும்போது, என் பையன் ஒரு ஸ்பாட்ஸ்மேன் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு மேஜிக் நிறைய வருது நீ ஒரே சொல்கிறாரு, அப்படின்னா மேஜிக் அவனுக்கு கூட்டு போகணும்னு சொல்லும்போது, நீ தாழ்மையை நான் நம்பலான்னு சொல்லும்போது, என் பையனுக்கு எது விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம், தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும்போது, அது நடத்து அந்த நைட்டு காட்டுறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா மீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு, ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது இந்த இடமே, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இந்த ஜிம்மில் இருக்குன்னா பவர் இருக்கும், இந்த ஜிம்மும் பவர் இல்லை எதுவும் பவர் இல்லை, என் கிட்ட இருக்க பவரை வச்சு இந்த மொத்தத்தை அடிச்சிடுவாங்க, கிழவன் என்ன அட்டாக் பண்ண நினச்சான், ஆனால் எங்கள் அப்பா வந்து காப்பாற்றிட்டாரு, அவர் நம்பர் 1 ஸ்பாட்ஸ்மேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 ஸ்பாட்ஸ்மேன்ஸில் அவரும் ஒருத்தர், அவர் நினச்சா அப்பயே அவனை கொண்டு இருப்பான்னு சொல்லும்போது, கரெக்டாக சொல்லிட்டுப்பான்னு சொல்லும்போது, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது, நான் எப்பயோ வந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு மீர் ஆஃப் த கீழே வந்துட்டு, ஐயோ பூச்சாண்டி ஆனால் வந்து தூக்கிருப்பாங்கடா யாரை கட்டுறேன் என் ரூமுக்கு வந்தேன்னு சொல்லும்போது, ஏய் செம்ம ஃபன்னாக இருக்குப்பா, உன்னை சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு மேஜிக் ரொம்ப அற்புதமாக வருது, நீ என் கூட வரேன்னு சொல்லும்போது, அதை சொல்கிறதுக்கு எனக்கு யாருக்கும் தெரியும் உள்ளே வந்தேன்னு சொல்லும்போது, ஸ்டில் அப்படின்னு சொல்லலாம்ப்பா, உனக்கு விருப்பம் தான் இந்த புக்கை நீ படிச்சு பாரு, உனக்கு நல்ல மேஜிக் ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்குது, இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஹீரோ வாங்கி அதை படித்து பார்க்குறான், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லும்போது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இன்றைக்கி அவனை பேசாமல் கொண்டு மொத்த போக நம்ம ஆட்டையப்பட்டுருலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, ஓகேப்பா நீ நம்ம நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறாத நீ படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சில மேஜிக்கல் புக்ஸ் கிடைக்குமான்னு சொல்லும்போது, மேஜிக்கல் புக்ஸா நீ என்கிட்ட அப்பர் சென்டர் சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அது கிளம்பிடுறாரு, உன்னை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிழவன் கிளம்பிட்டான், இதே நேரம் நம்ம உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறான். மேஜிக்கல் மொத்தம் என்னோட மானா ஃபுல்லாக என் கோரில் சேர்த்துக்கணும், ஓகே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சுட்டு இருக்கான். டார்க் மேஜிக் பற்றியும் இதில் இல்லவே இல்லை, இருந்தால் எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துட்டு, ஐயோ இவனுங்கிட்ட இந்த 2 காயின் கொடுத்து இது வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்குலாம் இது அசால்ட்டாக கிடைக்குது, ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக்லாம் எவனுன்னு கொள்ளுவேன், இதுலேயும் ஒரு சில மேஜிக் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ படுத்துக்கு அவன் மேஜிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கான். அவன் டார்க் மேஜிக்கை மறுபடியும் அந்த சமன் பண்ணுறான், அந்த பேட்டை மறுபடியும் சமன் பண்ணி, ஓகே இப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்துருச்சு, என்னடா நீ என் கூட படிக்கிறியா, உங்களோட ஆரா ப்ரெசன்ஸை நீ மறைச்சிக்க ட்ரை பண்ணி சொல்லுமோ, அதுவும் கண்ணை திறக்க பார்த்தீங்கன்னா அது ஆரா ப்ரெசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிட்டே வருது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நீ கண்டிப்பாக இதே நீ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய மானாவெல்லாம் உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, மானாவெல்லாம் நீ உடம்புக்குள்ளே கேதர் பண்ணிகிட்டே இருக்க, நீ நிறைய மாணவ கேதர் பண்ணி உன்னோட ப்ரெசன்ஸை நீ முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிக்க ட்ரை பண்ணி சொல்லும்போது, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் காட்டுறாங்க, யங் மாஸ்டர் அப்படியே உட்காந்துட்டே இருக்கு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கும் தான் பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாணவன் ஹீரோவோட கோரில் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு இருக்கான். என் பையன் மானா கேதர் பண்ணிட்டு இருக்கான், இது நம்பர் 1 மேஜ் பண்ணுற அளவுக்கு என் பையன் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் கண்டிப்பாக ஏந்தோடனே அவன் என்னை வந்து பார்க்க சொல்லு புரிஞ்சுதான் சொல்லும்போது, ஓகே சார், ஆனால் மாஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக இருப்பா, உங்களோட ஸ்ட்ராங்கஸ்டாக இருப்பா சொல்லும்போது, அதுவும் உண்மைதான், என் பையன் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மானை கேதர் பண்ணி வேர்ல்டு ரீச் பண்ணிட்டா, எஸ் நான் நினச்சமே எனக்கு மானா கிடச்சிருச்சு, என்னோட பவர்லாம் பயங்கரமாக பூஸ்டப் ஆக போகுது, கோரும் நல்லா அவிக்கணும் ஆச்சு, ஓகே பேட் நீ இப்போ வெளியே வரலான்னு சொல்லும்போது, இப்போ அந்த பேட் வருது, மூலமாக தான் நம்ம மானா கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்புக்குள்ளே ரீஃபில்ட் ஆச்சு, அந்த ஃபுல்லான மானாலாம் ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது, நீ இப்போ ப்ரெசன்ஸை மறைச்சிக்கோ சரியா, நீ எப்போ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டதுனால, சரி நம்ம இப்போ வெளியே வரையும் போகலாம், ஏன்னா இப்போ என்கிட்ட தான் அதிகமான மனா இருக்குது, இப்போ நான் நினச்சா ஈஸியாகவே நினைக்க முடியும், என்னோட எல்லா டெட் சோல்ஜர்ஸையும் எழுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜி வருது, யாரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கிங்டமோட ரெசிடென்ஸை கொஞ்சம் பெருசாக்கணும் இல்லாத சார்னு சொல்லும்போது, எனக்கும் புரியுது தான், ஆனால் என் பையனுக்காக தான் வெயிட் பண்ண சொல்லும்போது, ஏன்னா உங்கள் பையனை மேஜ் தான் சொன்னீங்க சொல்லும்போது, ஆமாம் இப்போ அவன் 9 டயர் மேஜ்கிட்டே ஈக்குவலாக இருக்கான், 9 டயர் மேஜ்கிட்டே ஈக்குவலாக இவர் ஸ்பாட்ஸ்மேன், அவன் பையன் ஈக்குவல்ஸ்னா கண்டிப்பாக ஆபத்தாக இருக்குன்னு சொல்லும்போது, ஓகே சார் உங்கள் பையனை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம், ஆனால் இவ எதுக்கு என் பையனை மீட் பண்ண சொல்கிறான் எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தினா அவன் யாரும் மறைஞ்சு நின்று ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கான், இது அவன் தானே, இவன் எப்படி இங்கே இருக்கான், இவன் அந்த 12 கால்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களில் இவன் முன்னாடி இருந்து என்னை சீல் பண்ணவன், இவெல்லாம் இங்கே இருக்கான், எனக்கு இவனை பார்த்தாவே குழந்தை தோண்டிக்கிட்டே இருக்குது, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பவர் லெவலில் கண்டிப்பாக அவன் தான் என்னை கொல்லுவனை தவிர இன்னும் நான் கொல்ல முடியாது,
ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு உள்ளே போகிறான். அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து பேசும்போது, என்னப்பா நீ மானா கேதர் பண்ணி 9th ஸ்டேஜ் வெயிட் பண்ணி சொல்லும்போது, ஆமாப்பா எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்தது, நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாப்பா நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் என் ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த அளவுக்கு பவர் கண்டிப்பாக எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது, ஓகேப்பா நீ உனக்கு எந்த மாதிரி டீச்சர் வேணும்னு சொல்லும்போது, எனக்கு அந்த வந்த வயசான ஒரு அளவுக்கு பவர்ஃபுல் டீச்சர் இருந்தால் ஓகேன்னு சொல்லும்போது, ஓகேப்பா நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் பையனோட உடம்புல கூட எல்லா மெரிடியன்ஸும் ஓப்பனாக இருக்குது, அவன் உடம்புல கூட எல்லா போன் லைன்ஸும் ஓப்பன் ஆகுது, எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஷாக் ஆகி பார்த்துட்டு, ஏய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னப்பா கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் தலைக்கு மேலே எனக்கு ஏதோ தெரியுற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லும்போது, தலைக்கு மேலேயா, எனக்கு தலைக்கு மேலே தான் ஃபீல் ஆகாதுப்பா, என் பையன் ரொம்ப ரொம்ப டேலண்டபிள் பர்சன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆகிட்டே வருவான், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ முன்ன மாதிரி பையன் கிடைச்சது ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லும்போது, என்ன ப்ரௌட் பண்ணுறீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பான்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும்போது, இவன் தலையிலாம் கை வைக்கிறான் கோவத்தில் என்ன பேசாமல் போடுத்துட்டு இல்லாமல் ஹீரோ யோசிக்கும் போது, ஏய் உன் தலைக்கு மேலடா அதோ பீஸ்ட்டுமே இருக்குன்னு சொல்லும்போது, என்ன என்ன பீஸ்டா, என்ன நீங்கள் அதை பார்க்குறீங்களா, சே இவனும் எப்படி இதெல்லாம் பார்க்க முடியுது, இதை பார்க்க விட்டான்னு சொல்லும்போது, ஓ வேறு லெவல் நீ சமன் பண்ணவும் கற்றுக்கிட்டியா, ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, நல்ல வேலை இது ஒரு டார்க்னால மனஜின்னு தெரியல அவனுக்கு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என் பையன் இந்த வழிக்கு வந்தான்னு சொல்லும்போது, இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே காட்டு முன்னாடி கட்டி பிடிச்ச கொலை பண்ணுறவனுக்கு போகிற போக்கு பார்த்தான்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹுட்டிலாம் மாட்டு இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பற்றி அந்த பேட்டை பார்த்தீங்கன்னா வெளியே வர வைக்கலாம், அந்த ஈவில் பேட்டை. ஓகே இப்போ நம்ம வெளியே இருக்கக்கூடிய டவுனில் போய் பார்க்கலாம் வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கான். டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொலை பண்ணதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த 2 பேரும் வெளியே வந்தால் கண்டிப்பாக கொல்லணும்னு சொல்லும்போது, ஆமாப்பா அவனை கண்டிப்பாக கொல்லணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு வாட்டி அந்த ஸ்பாட்ஸ் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு வந்து தாக்குறான் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, அது எப்படி நான் சொல்கிறேன், அவன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மா இல்லை, அவன் தான் ஒருத்தன், அவனை மறக்கவே முடியாது, அவன் தான் அன்றைக்கி நம்ம ஜெயிச்சு நம்ம பெரிய பணக்காரனை எடுத்துக்கலாம், ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணனால நம்ம தெரியல இருக்கோம், நம்ம மிகப்பெரிய ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ் மாதிரின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அவனை கண்டிப்பாக கொன்னே ஆகணும், அவனை கூட தான் நமக்கு அசைன்மெண்ட் வந்துருன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா கூட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ளே வரான். ஏய் யார் நீ கேட்கும்போது, உன் கெட்ட கனவு வந்தா அவனை கொல்றதுக்கு படிப்பேன் செய்வாங்க ஸ்டடி ஃபீல் பண்ண அந்த கொலகாரம் பார்த்தீங்கன்னா அந்த மர்ஜென்ட் மாதிரி ஒருத்தன், அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம், அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஹீரோ குத்து வரான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்க மாட்டான், எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேடு, அவனுக்கு 2 பேரும் இங்கே தான் இருப்பான், அவன் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேடும் போது தான் நம்ம ஹீரோட வாய்ஸ் மட்டும் கேட்குதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலேருந்து மிதந்துட்டே வந்துட்டு, ஏய் என்னென்ன சாதாரண நினச்சிங்களா, நான் ஒரு மேஜரான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் டார்க் பவர் வச்சு அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ண வைக்கிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து, நீங்கள் ஹியூமன் டிராஃபிக், சைல்டு அபியூஸ்மெண்ட் எல்லா விதமான வேலையும் பார்த்தீங்க, எங்கள் அப்பா உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாது எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பாவை நீங்கள் கொலை பண்ண பார்த்தீங்க அது எனக்கு தெரியும், ஸோ இனிமேல் நீங்கள் எனக்கு இதில் தான் வேலை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு ஸ்டேஞ்சர் ஃபீல் ஆகிட்டு இருக்கு எங்ககிட்ட பார்க்கும்போதுன்னு சொல்லும்போது, அவனோட மெமரிஸ்குள்ளே போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மெமரிஸ்குள்ளே போய் அவன் செக் பண்ணி பார்க்குறான். என்ன இது ஆமாம் இந்த இடத்துக்கு யாரோ வரா போகிறான் போல எனக்கு அது சென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெக்கை வீசிட்டு இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறான். ஆனால் போனவன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அப்படியே பின்னாடி வந்து விழுறான் பாருங்க, இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுறான், யார் அடிச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வயிற்றுல பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலே விழுந்திருக்கும், அப்படியே அங்கேயே செத்து 2 பேருமே அப்படி 2 பேரும் செத்து விழுந்துடுறாங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான், இவனை பார்க்க ரொம்ப ஹை லெவல் மேஜ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அம்மா இவன் யாரப்பா எனக்கு இன்னும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வச்சு ஹீரோ பற்றினா அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றினா அவன் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஸ்பெல் கேஸ்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நான் ரெக்கவர் பண்ணணும், என்கிட்ட இருக்கக்கூடிய மிக சேர்ந்த பவரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லும்போது அந்த ஹை லெவல் மேஜ் பற்றினா அங்கே வரான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரா நீ, அவங்க 2 பேர் என்ன பண்ணேன்னு சொல்லும் போது வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே அவன் இந்த சொல்லுவான் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது, ஏய் வாயை மூடு நான் உன்னை காப்பாற்றுறேன் கொஞ்ச நேரம் சைலண்டான்னு சொல்லும்போது டப்புன்னு மீரோட மூஞ்சில் இருக்கிற ஒரு பகுதி பிச்சுன்னு போகுது. அது மட்டும் இல்லாமல் மீரோட உடம்புல ஏகப்பட்ட ஹோல் வந்து, என்னடா சின்ன பையா என் கையில் சாகணும்னு ஒரு விதி போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் டைப் அட்டாக் யூஸ் பண்ணுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கருகும் போயிருது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறான். அவன் செத்துட்டான். உடனே அந்த 2 பேரோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க, அவன் 2 படுத்திங்கன்னு சொல்லும்போது என்ன கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுன்னு விளையாட்டு இல்லை, அவன் கண்டிப்பாக செத்துருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, யாரு என்னையா சொல்கிறேன், நான் எப்படா சாவேன், ஏன்னா நான் தான் டார்க் கிங், இந்த உலகத்தில் கூட 12 கடவுளை கொன்னவன்னு சொல்லும்போது, நீ இன்னும் சாவலியா, உன்னை அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறான் பாருங்க. செத்து போடா, இந்த சின்ன குழந்தை என்ன தோக்கடிகளுக்கு வந்திருக்கா, என்ன மனுஷன் வயசு கொஞ்சம் காஃபாக இருக்குது, என்கிட்ட கூட மிருது சேர்ந்த பவரில் இதுவும் ஒன்று,
நெக்ரோமேன்சி அப்புறம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் சொல்லும்போது மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர் மாஸ்டர் சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்க மேலேயும் பயங்கரமான அட்டாக் வருது. எங்களுக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது இப்போ தான் அப்படி கையை முழுக்கிறான் பாருங்க. அப்படியே அவனுங்க எல்லாருமே அப்படி நசிங்க அங்கேயே செத்து போயிடுறானுங்க. டார்க் மோட முழுகி அந்த டார்க்னஸ்குள்ளே முழுகி செத்துறானுங்க. யார் ராணின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னை மாஸ்டர் தான் கூப்பிட்டு சொல்லும்போது ஓகே மாஸ்டர் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன் என்னதான் டார்க் கிங் சொல்லலாம், நான் 12 கடவுளையுமே என் ப்ரீவியஸ் லைஃப்பில் கொண்டவன், நீ இனிமேல் எனக்கு சர்வ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணு சொல்லும்போது இந்த குழந்தை இப்படி ஏமாற்ற வேண்டியதான் ஏமாற்ற ஏந்ததுக்கப்புறம் நான் அட்டாக் பண்ணி உனக்கு கொண்டு என்னோட ஸ்டாஃப் பவர் வச்சு உனக்கு கொண்டுறேன்னு சொல்லும்போது நீ என்ன யோசிக்கணும் நல்லாவே தெரியும், என்னை நீங்கள் ஏமாற்றி கொள்ளலாம்னு நினைக்கிறதுல அதை மட்டும் நான் நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அங்கேயே அப்படியே பஸ்மமாக்கி அவன் நன்றி கொண்டு வச்சிடறான். நாட் பேடு, ஒரு நல்ல அட்டாக் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவன் செத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு மீதி 2 பேரை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த 2 பேருமே ஹீரோ போயிட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான அட்டாக் ஏற்பட்டிருக்கு. இவன் வந்து சமன் பண்ணுறான். ஹீரோ அந்த பேட்டு சமன் பண்ணுவான். பேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓகே நம்ம 2 பேரும் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணுறான். என்கிட்ட கூட மிக சிறந்த பவர் நெக்ரோமேன்சி, எந்த டெட் பாடி இருந்தால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்குள்ள எனக்கு டார்க் பவர் இன்ஃப்ளூஸ் பண்ணிட்டு சொல்லும்போது நீங்கள் 2 பேருமே எனக்கான ஸ்லேவ் சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பேட் பவர் மூலியமாக சேர்த்து அந்த அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் நினச்சி போகும்போது எஸ் எஸ் நினச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆனால் இவனுக்கு 2 பேரும் இதை ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான போஸ்ட் கொடுக்கும்போது அவங்க 2 பேர் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் பவர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கும்போது கமான் கமான் இதுதான் இன்னும் கொஞ்சம் தான் சொல்லும்போது அவங்க 2 பேரும் அப்படியே கண்ட்ரோலுக்கும் வந்துடுறானுங்க. அந்த பேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் ரீச் பண்ணி அதை ஃபுல்லாக அவங்க மேலே செலுத்திருச்சு. நம்ம பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வழி அவனுக்கு வந்துட்டானுங்க. இனிமேல் இவங்க ஏன் ஸ்லேவ் சொல்லும்போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டரா யாரை சொல்கிறானுங்க, ஓ என்ன தான் சொல்கிறாங்க போலக்கு, சரி நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, முதல்ல நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்களால் முடிஞ்ச இடத்துக்கு கூட இங்கே போயிட்டு எனக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களை ஆன்சர் பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஹீரோட பேட் பற்றி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகி வந்திருக்கு. ஏன்டா இவ்வளோ சின்ன மேஜிக் யூஸ் பண்ணி நீ இவ்வளோ டயர்ட் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ போது அந்த பேட்டை போட்டு கிள்ளிட்டு இருக்கான். ஓகே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் எனக்கு தெரிய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுன்னு சொல்லும்போது பேட் டிஸ்டர்ப் பண்ணிக்கும் போது ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா லூசு பையில எங்கேருந்து போடான்னு சொல்லும்போது அது பார்த்தீங்கன்னா யாரும் மண்ணில் போய் உட்காருது, யார் பார்த்தா அந்த இவன் மேலே போய் உட்காந்துட்டு அவன் மண்ணில் கூட மெமரிஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு மெமரிலாம் சாப்பிட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா ஏப்பெல்லாம் விட்டுட்டு இருக்கு. ஏப்பை விட்டுட்டு போய் அது பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் படுது. இதுக்கு வேறு வேலை இருக்காது சொல்லும் போது சரி அது ரொம்ப குண்டாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் பெருசாக வீங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது, சரி இவங்க 2 பேரும் நான் சொன்ன வேலை ஞாபகம் இருக்குல்ல, உடனே நீங்கள் சிட்டிக்குள்ளே போங்க, உங்களுக்கான நான் பொசிஷன் உங்களுக்கான புது பேர் நான் தரேன், நீங்கள் உள்ளே போயிட்டு எனக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் கேதர் பண்ணால் எனக்கு போதும், ஸோ ப்ளீஸ் சொல்லுவது. ஆனால் இன்னொருத்த மட்டும் அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான். அவனை பார்த்துட்டு என்ன நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையை பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குமா தூக்குறான் பாருங்க. தூக்கிட்டு அவன் இதை சொல்லிட்டு இருக்கான், நீ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஆமாம் மஸ்ட் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லும்போது உனக்கு புரிஞ்சுதா, ஓகே ஓகே இல்லைன்னா நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருங்க பார்த்தீங்களா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா என் ஐஸை பார்க்க டீமன் ஐஸ் மாரி இருக்கா, ஏன்னா நான் ஒரு டீமன் தான், என்ன தெரியுதான் நீ பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை நீ என்னோட என் விருப்பம் இல்லாமல் நீ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன்னு சொல்லும்போது ஓ கான்சியஸ்க்கு வந்துட்டான், எப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லையே, கண்டிப்பாக அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீல்டோன்னு சொல்லிட்டு ஹீரோ பவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது திருப்பி அவன் கான்சியஸ் அவன் உடம்பு விட்டு போகிறது. ஹீரோ சொல்கிறான் என்னை கேட்காம நிறுத்து பேசினாவே உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லும்போது எஸ் சார் ஓகே மாஸ்டர்னு சொல்லும்போது ஸோ நான் சொன்னது உங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி அங்கே வந்து மறைஞ்சு போயிட்டான். அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ பற்றி நடந்து போயிட்டு இருக்கான். நான் ஒரு டீமன்ல இல்லை, ஆனால் இருந்தவருக்கும் அவனு 2 பேரையும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டேன், சரிடா இங்கேருந்து கிளம்பி போங்க நம்ம இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதே நடந்திருக்கும் ஆக்சுவலி. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே சார் நீங்கள் சொல்லலாம் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஓகே நல்ல விஷயம் தான் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பான். இவங்க சார் எங்கே போனார் மாஸ்டர் எங்கே போனார், ஏப்பா இந்த சின்ன குழந்தை நம்மளை இப்படி பயமுத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை செய்துக்காக உள்ளே போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபுல்லாக இந்த இடத்துல கூட எல்லா மெஜிஷியனை பற்றி எனக்கு டேட்டாவும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். டார்க் மேஜிக் பற்றி ஒரு கிடச்சான்னு சொல்லும்போது அந்த பேட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கணத்தை பிடிச்சி கிள்ளும் போது ஏய் எனக்கு ஏதோ ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இந்த இருக்கக்கூடிய எல்லாருமே நான் கொள்ளணும்னு சொல்லும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ முதல் வந்து எவனும் இடிக்கிறான். இடித்தோடனே சாரி சார் சொல்லும்போது இவன் வேற எவன்டா அவன் ஏன் மேலே அடிக்கிறவன் சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு அவன் திட்டுறான், டே சின்ன பையா எவ்வளோ ஏன் மேலே அடிப்பேன்னு சொல்லும்போது உனக்கு மட்டும் நடா வயசுன்னு சொல்லும்போது எனக்கும் 9 வயசு தான்ப்பான்னு சொல்லும்போது ஹீரோ பேட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மண்டையில் போயிட்டு ஒட்டிட்டு அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலருமே ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று அடிக்கும்போது ஹீரோ முடி தங்குது. இப்போ முடிப்பா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன ஏதாவது பார்க்கக்கூடாது பார்த்துட்டேன்னு சொல்லும்போது ஏய் எனக்கு ஒரே விஷயம் மட்டும் சொல்லி உன் முடி பஞ்சு சொல்லும்போது
என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக கேட்கும்போது ஓகே ஓகே எனக்கு எதுவும் வேலை இருக்குது நாங்கள் வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு வேகமாக ஓடும்போது என்னடா இவன் என்ன வில்லத்தனமாக பேச விட மாட்டான், நான் இப்போ சீரியஸாக இருக்கேன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து விளையாட்டுத்தனமாக பேசிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கேசலுக்கு வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மளுக்கு 2 விதமான ஸ்லீவ் கிடச்சிருக்காங்க, 2 பேரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெக்ரோமென்ஸ் பவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், இந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கக்கூடிய கடவுள்லாம் கொல்லும்போது அந்த கிடைச்ச பவர்னு சொல்லலாம். கடவுளை கொல்றதுக்கான பவர் தான் எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அவன் இன்னொருத்தன் ஹீரோ ஸ்லேவ் மாதிரி ஒருத்தனை அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன்ட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறக்கூடிய இடத்துல போயிட்டு பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சு போடுறோம். சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா நாங்கள் எந்த மாதிரி தப்பான விஷயம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொஞ்சம் பேசும்போது, ஏய் யார்கிட்ட கதை ஓட்டிட்டு இருக்க, இதெல்லாம் எங்ககிட்ட வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை சார் நாங்கள் எதுவும் கன்ஃபார்மாக உண்மையை சொல்கிறேன் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது, என்னை ஏமாத்த நினைக்கிறியா, நான் உன் பாஸை பார்க்கணும்னு சொல்லும்போது, ஆனால் சார் ஆனால் பிரதர் இவனை எதுக்கு நம்ம பார்க்கணும், இவன் சொல்கிறது ஒரு நல்ல பையன் தான் சொல்லும்போது, அப்படியே அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு போட்டு அவனை போட்டு ஒரு குத்துறான் அந்த மஞ்சக்கார முடியாரன். ஒரு குத்திட்டு அவனை பற்றி எனக்கு மயக்கப்பட்டு வந்தோடனே இந்த ஹியூமன் டிராஃபிக் மொத்தமாக அழிக்கணும், நம்ம பாஸ் சொன்ன வேலை தான் முதல்ல செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுவும் சரி தான், சரி இவனை தூக்கிட்டு போகலாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறான், ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க. என்ன எல்லாரும் செத்து கிடக்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா இருந்துருச்சு. ஷபா ரொம்ப டயர்டாக இருக்குது, நேற்று அதிகமான மேஜிக் நான் யூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது, அதனால எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு. சரி நம்ம இப்போ லைப்ரரி பிடிச்சி நம்மளுக்கு தேவையான விஷயம்லாம் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். ஹீரோ உள்ளே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து யாரோ பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்க பார்க்குறாங்க. யாரோ இது பெரிய பேய் மாதிரி இருக்கு சொல்லும்போது, அட அம்மா இந்த பொம்பளை ஏன்டா என்னை வெறுப்பத்திலே பண்றாளான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, நான் நல்லா அப்புறம் வாழ்ந்திருக்கப்பா சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் நான் சின்ன குழந்தை மாதிரிலாம் இப்போ நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லும்போது, அண்ணா நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவில் பற்றி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ தங்கச்சியை பார்த்தீங்கன்னா ஹீரோ அம்மா பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போது என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியும் போது, அண்ணா நீ கூட க்யூட்டாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே வந்துட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தூக்கி வச்சு கொஞ்சம் போது, நீ கேசல் காம்படிஷன் போறியாப்பா சொல்லும்போது அவன் முழுசாக அதை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மன்னிச்சுங்கம்மா நான் என்னோட மானா கோரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னோட உடம்புல கூட மல்லா மினிட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு, என்ன மன்னிச்சவங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியாப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் அம்மாவை விட்டு எப்படிலாம் நீ இப்படி இத்தனால இருந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லும்போது, இது விஷயம் தான் சரி நம்ம அங்கே போய் ஆகணும் பக்கத்து கேஸ்ட்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா இப்படி தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் மிகப்பெரிய கிங்காக இருக்கணும், அதே மாதிரி தான் பக்கத்தில் கேண்டில் இருக்கணும் அவரும் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், ஆனால் எப்படிமான்னு சொல்லும்போது நானும் நீயும் தங்கச்சி 3 பேரும் போகலாம் நாளைக்குன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்து அடுத்த நாள் நைட்டு காட்டுறாங்க. ஹீரோ பத்தி வால்ல வந்துட்டு பிளாக்ன்னு கூப்பிடுறான். பிளாக்ன்னு கூப்பிட்டோன்னே ஹீரோட அந்த பேட் வெளியே வந்து ஹீரோ ஒரு ரெக்கெல்லாம் விரிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா பறந்து போறான். பறந்து போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட 2 அந்த அடியாள் 2 பேசிட்டு இருக்கும்போது, என்ன நான் சொன்னதெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லும்போது, ஆனா சார் நீங்க ரொம்ப பெரிய நெட்வொர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கீங்க. என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஒரு சில பேர் தான் எங்களால பிடிக்க முடிஞ்சது. அதில என்னால ஒருத்தன தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது, என்ன சொல்றேன் நான் சொன்னது அவ்வளோதானே சொல்லும்போது, என்னது இவனா? ஒரு சின்ன பையன் இவங்களுக்குலாம் பாஸா இருக்கான். இவன எப்படி இந்த இடத்துக்கு வந்து சொல்லுவான். யார்றா நீங்க என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது, பாஸ் இவன தான் நாங்க வந்து கண்டுபிடிச்சோம்னு சொல்லும்போது, ஓ அப்படியா இவன் தான் அங்க இருக்கான் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு, ஏய் சின்ன பையா என்ன விடலன்னு வச்சுக்கோ உன்ன நான் கொன்னுருவேன்டான்னு சொல்லும்போது, என்னடா சொன்ன? என்ன கொன்னுருவியான்னு சொல்லும்போது, என்ன இங்க நடக்குது? சுத்தி பிளட் ஸ்மெல்லாம் வருது. ரொம்ப ரொம்ப அதிகமா பிளட் லிஸ்ட் வருது. என்ன நம்ப முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு. இந்த குழந்தைகிட்ட இருந்து எப்படி இவ்வளோ பிளட் லிஸ்ட் வருதுன்னு சொல்லும்போது, நான் சொல்றதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். மத்தபடி எக்ஸ்ட்ரா பேசினா நான் இங்கேயே கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் தலையில கை வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனையும் கண்ட்ரோல் பண்ணி இவனை பத்தி ஏன்னுக்கிட்டு, சரி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீ கண்டிப்பா நீ குடுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி அவங்க பேசிட்டு அந்த 2 அடியாள்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் பார்த்துருப்பீங்க. ஆனா நாளைக்கு நான் உங்கள பார்க்க முடியாது. நான் வெளிய போறேன். ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுங்க. எங்க அப்பாவ பத்தி எந்த விஷயமும் எங்க அப்பாவுக்கு பத்தி தெரியக்கூடாது இந்த மொத்த விஷயம்னு சொல்லும்போது, ஓகே மாஸ்டர்ன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிளம்பி வெளிய போகும்போது, மாஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா, நீங்க இவ்வளோ பெரிய நெட்வொர்க் கண்டுபிடிக்க இவ்வளோ பெரிய வேலைய என்கிட்ட குடுத்துருக்கீங்க. ஆனா கண்டிப்பா என்னால முடியுமா எனக்கு சத்தியமா தெரியலன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் புடிச்சு அவன் கசக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ அத பார்த்துட்டு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல. கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுப்பான்னு சொல்லும்போது, ஆனா மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும். நான் இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். நீ 2 நாளுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணு புரிஞ்சுதான்னு சொல்லும்போது, ஆ ஓகே அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நல்ல பையனா வேலைய முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சமன் பண்றான். இன்னைக்கு கொன்னவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள சமன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இவன் பார்க்குறாங்க. இவரு இப்படி ரொம்ப நல்ல பையனா இப்படி நடந்துக்கிறாருன்னா, அந்த டைம்ல இல்லைன்னு சொல்லும்போது, எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே மாஸ்டர் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டா நான் குடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனும் அங்கருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் கிளம்பி போறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு போயிட்டு இருக்கான்.
இவ்வளோ இப்போ நெட்வொர்க் கண்டுபிடிக்கணும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட நிறைய பேரை கொண்டுருவார் தெரிஞ்சிச்சுன்னா. இந்த கிங்டம் கூட நான் இப்போ நுழைஞ்சிருக்கேன். நானே, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி 3 பேர் இருக்கோம். இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எங்கள் அப்பா தொல்லை இல்லாமல் யார் தொல்லையும் இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிங் பார்த்தீங்கன்னா டீமனு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஈஸியாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஸ்வாட்ச்மேன் எங்கள் அப்பாவுக்கு அடுத்துன்னு சொல்லலாம். என்னதான் எங்கள் அப்பா சார்ந்த பிளேஸாக இருந்தாலும் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட மன எனர்ஜி கூட நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. என்னோட எனர்ஜிலாம் ரொம்ப பியூராக இருக்குது. இந்த இடத்துல மேஜிக் எனர்ஜி இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே யூஸர்ஸ் இருக்காங்க போலகுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டவுனை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அமேசிங்காகவும் இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. என் டவுனில் ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது பொண்ணு நீ செலக்ட் பண்ணி உனக்கு ஃபியூச்சர் ஆகும்னு சொல்லும்போது இது அம்மா மாதிரியே பேச மாட்டேடாடா இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு உணவு பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் சொன்னால் ஓகே தான் சொல்லும்போது என் குழந்தை நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கலான்னு சொல்லும்போது ஐயோ கொலகார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஊரில் இருக்கிற எல்லா குடும்பத்தை விட்டு உன் குடும்பம் நம்ம வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தங்கச்சி ஹீரோ அம்மா பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாமரில் ரத்தம் பரிசியமாக தான் ஏன் வாழ்மை இப்போ ஆகி போச்சு. இவங்க கிட்ட மட்டும் சொல்லும்போது ஓகேம்மா இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம். அந்த ஹோட்டலில் நம்ம மிகப்பெரிய ஆட்கள்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது ஹோட்டலுக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு கேசல் ஹோட்டலுமே இருக்குது. நம்ம ஹீரோ அம்மா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் இறங்கிட்டு வரான். இது வந்து ஹோட்டல் அம்மா ரொம்ப பெருசாக தான் இருக்குன்னு சொல்லும்போது வணக்கம் மை லேடி நீங்கள் உள்ளே வரலாம். நான் உங்களுக்கான ரூம் எல்லாம் அலகேட் பண்ணியாச்சு வரலான்னு சொல்லும்போது ஹோட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ரூமில் போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நல்லதாமா இருக்குது அந்த ஹோட்டல்னு சொல்லும்போது உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லும்போது ஓகே சார் இதுதான் உங்கள் ரூம் நீங்கள் இதுக்குள்ளே போகலான்னு சொல்லும்போது இந்த ரூம்குள்ளே பார்த்துக்காங்க. ரொம்ப ஆல்ரைட் நல்லாவே இருக்குது பார்க்கறதுன்னு சொல்லும்போது ஹீரோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மாவுக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சோடனே ஹீரோ அம்மா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலே என் பையன் என்னை ரொம்ப பாராட்டுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக உன் தங்கச்சியும் பாரு உன் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருப்பா கண்டிப்பான்னு சொல்லும்போது அவளை திரும்பி பார்க்குறான். அவள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். தங்கச்சியும் அழகாதாம்மா இருக்கா. ஆனா அவளோட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்படி சொல்றான்னு சொல்லும்போது, அண்ணா நான் கூட அழகுதான்னு சொல்லும்போது, நீயும் அழகுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்கும் காம்ப்ளிமெண்ட் குடுத்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க டின்னர் மாரி போயிட்டு இருக்காங்க. இங்க அதுதான் அந்த ராயல் கேசல் ஆட்கள்லாம் வருவாங்க. ஹீரோ குடும்பம் பத்தி அங்க உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது, வணக்கம் நீங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்னு சொல்லும்போது, இந்த பொம்பளைங்கலாம் பார்த்தாவே எனக்கு எரிச்சலாகுது. இந்த ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய பவர் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் எனக்கு கடவுள் மாரி பார்ப்பானுங்க. இவனா என்ன பவர் எனக்கு இன்னும் கிடைக்கல. கடைசி இவனுக்கு எவனையுமே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, இவர் கிங் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணும்போது, கிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான பிரசன்ஸ் வருது. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு சொல்லும்போது, "ஓ! நீதானா?" அப்படின்னு சொல்லும்போது, "யார்ரா அது? இவ்ளோ பெரிய பிளட் லிஸ்ட் என்னோட அதிகமாவே இருக்குன்னு" சொல்லும்போது, திரும்பி பார்த்தா தான் தெரியுது 7th கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட்ச்மேன் அதுவும் மேஜும் கூட. "நீ தான் 7th கிளாஸ் மேஜ்ன்னு சொல்றாங்களேன்னு" சொல்லும்போது, "ஓ! இவரா? இவர நல்லா தெரியும். எங்க அப்பாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிங் வந்து இவருன்னு" சொல்லும்போது, "நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க அப்ப பார்த்த மாரி தான் இன்னும் வரையும் அழகா இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, "ரொம்ப தேங்க்ஸ் மை லார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவர் தான் உன்னோட பையனா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். "ஆமா, நான் தான் அவரு பையன்" அப்படின்னு சொல்லும்போது, "அது இல்லாம நான் தான் அவரோட பொண்ணு சார்" அப்படின்னு சொல்லும்போது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ராயல்ட்டியா அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் நான் தான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு சந்தோஷப்படும்போது, ஓகே இந்த பையன் நினைச்ச மாதிரி தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கு. இவன் கையில பார்த்தீங்கன்னா மான ஏஜ்லாம் இருக்கு. கண்டிப்பா நீ அவன் பையன் தான். உன்னோட பவருக்கு நான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னும் கண்டிப்பா உன்ன நான் வந்து பேசுறேன். நீங்க கொஞ்சம் நீங்க இப்ப டின்னர் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது, இவன் பவர் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. விட்டா என்னையே கொன்னுருவான் அந்த அளவுக்கு பவர்ன்னு சொல்லும்போது, மேடம் நீங்க கொஞ்சம் வெளிய வர முடியுமான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறான். அந்த பட்லரும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பசங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவ பார்த்துட்டே போயிட்டுருக்கான் அந்த பையனும். பார்த்துட்டு அவன் இதில உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாரி இந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன்கள் அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவன். எந்த அளவுக்குன்னா, உங்க எல்லாரோடவும் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆளு அவன் மட்டும் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப யங் ஜீனியஸ்லயே அவன் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவங்க அப்பா மாரின்னு சொல்லும்போது, கண்டிப்பாப்பா நான் உங்க அளவுக்கு பவர்ஃபுல்லா வருவேன்னு சொல்லும்போது, அப்ப நான் வந்தா சந்தோஷம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட அம்மாவும் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அவன் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இவன சுத்தமா விடக்கூடாது. இவன கண்டிப்பா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவ தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க கற்பனைலாம் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவ அடிச்சு கொன்னா எப்படி ஃபீல் ஆகும்ன்னு சொல்லிட்டு, அப்பா நம்மள எப்படிலாம் பாராட்டுவாரு அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சு வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கும்போது, பக்கத்துல கூட அவன் அண்ணக்காரன் பார்த்தீங்கன்னா, ஏதோ வில்லத்தனமா பார்த்துட்டு, "ஓ! இதுதான் இவன் நினைக்கிறான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சைடுல பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "வெளிய கொண்டு போய் சுத்தி பார்த்துட்டு வாப்பா" சொல்லும்போது, "ஓகேம்மா. ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் அந்த பொம்பள கிட்டன்னு" சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சுத்தி நடந்துட்டு இருக்கான். நடந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல இந்த இடம் ரொம்ப அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சத விடவும் இந்த கேலஸ் நல்லா பெருசா இருக்கும் இந்த கேசல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கேசல் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆனோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் மூலியமா ஒரு ஸ்வாடுமே உருவாக்கி டக்குனு அந்த பொண்ணு கழுத்துல நின்றான். அந்த பொண்ணு பயந்துச்சு. ஓ!
பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ விட்டா கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு இருப்படா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீதாம்மா எனக்கு தெரியாம என்ன பின்னாடி ஸ்டாக்கமே ஃபாலோ பண்ணிட்டு உன் தப்பு, நீ ஏன் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நல்லா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கற்றுக்க, நான் மிகப்பெரிய ஒரு பிரின்சஸ் சொல்லும்போது, ஓ இவ ஒரு ஸ்பிரிட் ரிலேஷனா, இவளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஹீரோ சைடில் சுட்டுட்டு, நான் ஒரு மேஜ் சொல்லும்போது, இது செகண்ட் கிளாஸ் மேஜ் பண்ணக்கூடிய அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கு, நான் ஒரு ஹை லெவல் மேஜ்னு சொல்லும்போது, ஹை லெவல் மேஜா அப்போ நீ கண்டிப்பாக எனக்கு கொண்டு சொல்லும்போது, ஏன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா பொம்மையும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம், ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லும்போது, என்னை விட்டுரு, இது செஞ்சு எதுவும் பண்ணிடாத, நான் ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஸ்பிரிட் கண்ட்ரோலர்ஸ் எனக்கு தெரியும், இவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியும் பக்கத்து கண்ட்ரி தான் இவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதோட பிரின்சஸ் தான் போல இருக்குன்னு சொல்லும்போது, என்ன இவன் குறுக்குறு நம்மளே பார்க்குறான், ஏய் ஏன்டா என்ன அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்கும்போது, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி சமாளிக்கும் போது, இல்லை நீ என்னை நான் பார்த்தேன், சரி உனக்கு எதாவது பேசணுமா பேசுன்னு சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இவனா திடீர்னு எனக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்போ பார்த்தீங்கன்னா எதிரில் பார்த்தீங்கன்னா எவனையோ போட்டு தள்ளிட்டு இருக்கான், போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அப்படியே முடியல முடியலன்னு சொல்லும்போது, ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா தாடியில் காலை வச்சு தூக்கிட்டு, ஏய் என்கிட்ட போய் பேசு, என்ன இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, சார் ப்ளீஸ் என்னை கொண்டு வந்தீங்க, ப்ளீஸ் என்னை உயிரை விட்டுருக்குன்னு சொல்லும்போது, உன்னை உயிரை பிச்சையாக போகிறவங்களோட உயிரை நீ எடுத்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா பற்றி விட்டுட்டு போகும்போது, சார் என்ன சார் பண்ணிட்டு சொல்லுவோம், அவனை முடிச்சுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா சொல்லிட்டு போகிறாரு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க, கேம்ப் மேலே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் மேலே உட்காந்துட்டு ஏதோ ஒரு கோருமே எடுத்து அந்த கோரை பற்றி உடச்சிட்டு சில ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட விஷயம் பேசணும்னு சொல்லும்போது, எதுக்காக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறான். சரி என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லும்போது, எனக்கிட்ட உனக்கு சொல்ல எப்படி எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, சரி அப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு பார்த்தா ஹீரோ கை பிடிச்சி இழுத்துட்டு, எதுக்காக என் கையெல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்கிறான், ப்ளீஸ் என் கூட நீ ஃப்ரெண்ட் ஆகுது, சின்ன வயசுலேருந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, ஃப்ரெண்டா இந்த பொண்ணு இதை கேட்கறதுக்கான எப்படி ஃபாலோ பண்ணிச்சு, இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்கறது ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு இப்போ புரியுது, இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போல இருக்குது, இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசில் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லும்போது, ஆனால் அவங்ககிட்ட நான் விஷயம் பேசணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் டைம் வேஸ்ட்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்துறா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டு கேஸில் பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப் இப்படின்றது சாதாரண ஒரு எமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணதாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக நான் பெட்ரே பண்ண அந்த 12 கடவுளை கண்டிப்பாக கொள்ளணும்னு சொல்லும்போது ஹீரோ ஏதோ வாய்ஸ் கேட்குது. ஹீரோ பார்த்தா எவன்டா என்ன அப்படி கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த கிங் அந்த ரெட் ஹேரோட சின்ன பையனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது, இந்த பையன் எங்கே பார்த்தமே இருக்குது, அந்த ரெட்டோட சின்ன பையன் தானே, அதெல்லாம் பக்கத்தில் இருக்க 2 பேர் யாருன்னு சொல்லும்போது, என்ன உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, எனக்கு அவங்களாம் தெரியும் திரும்போது, ஏய் வாய முட்றா அவர் பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லும்போது, அவனை பார்த்தீங்கன்னா பெருமையாக நின்று இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சைலண்ட் ஹீரோ வில்லத்தனமாக சொல்கிறான். ஹீரோ வந்து ஜூட்சு கைசன் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ்ட் ஸ்பீச் இருக்குல்ல, அந்த எபிலிட்டி மாதிரி தான் ஹீரோ இந்த மேஜிக் யூஸ் பண்ணுறான். அவங்க 2 பேருமே பேச முடியாமல் தவிக்கும்போது, என்னடா இவங்க 2 பேருமே பேச முடியலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பார்த்துட்டு, நீ இவங்க 2 பேரும் என்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்லுவோம், ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எப்படி நம்ம குரங்க பார்த்துட்டு பேசாதான்னு சொன்னால் அது குரங்கு எப்படி சைலண்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே சாதாரண குரங்கு மாதிரி தான் சொல்லும்போது, குரங்கு மாதிரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஏதோ சொடக்க போடும்போது, என் மூடி சொடக்க போகிறான், சரி டென்ஷன் ஆகிடும் சொல்லும்போது, உங்கள்கிட்ட நான் பிரச்சனை பண்ணதுக்கெலாம் வரலப்பா, உங்கள்கிட்ட ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேச தான் வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா எனக்கு உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தோணலையேன்னு சொல்லும்போது, இவன் எப்படி டேரெக்டாக என்னை பார்த்து மூஞ்ச லட்சம் போடலாம் கேட்குறான்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ உங்கள் அப்பா பேரை சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது, ஹீரோ பற்றி அவங்க அப்பா பேரை சொல்லும்போது, ஓகே நம்ம வேணா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம போக போக்கில் நம்ம உங்கள் அப்பாவோட கிங்டம் சைடில் தான் நாங்களும் பேச ஆக போகிறோன்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது, என்னது மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லுவேன், உனக்கு அவ்வளோ தைரியமாச்சு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கல் ஸ்டாஃப் பற்றி வெளியே வர வச்சுட்டு, உன்னை இங்கே நான் கொல்றேன்டா, என்னோட மேஜிக் பவரை மட்டும் பாருன்னு சொல்லும்போது, ஓ ஆர்டிஃபேக்டா, ஆர்டிஃபேக்ட்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறதை நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த உலகத்தில், சரி அட்டாக் பண்ணி தான் பாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவ்வளோ தைரியமான்னு சொல்லும்போது, இவன் அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் எனக்கு சத்தியமாக தெரியலன்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கிங் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறான், அந்த பவர் வச்சு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான், அவனோட ஆர்பை எடுக்கிறான், இந்த ஆர்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மேஜிக்கல் ஜோன் மாதிரி யூஸ் பண்ணுறான். இந்த ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் மேஜிக் தான் இருக்கும், இது ஒரு மேஜிக் ஆர்டிஃபெக்டோட பவர் இந்த அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேரும் ஏந்திருங்க, இந்த அவனோட மொத்த இதுவும் போயிருக்கும் சொல்லும்போது, கேர்ஸ்ட் போயிருச்சா பரவாயில்ல, இது நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான், ஓகே இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறீங்க சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது, உன்னை நான் கண்டிப்பாக கொள்ளுன்னு சொல்லும்போது, என்ன கொலை போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதான் பெயிண்ட்டுன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்க மூஞ்சுலாம் ரத்தம் வருது, மூக்கு கண்ணுலாம், நீங்கள் தான் லைட்டாக பேச நினச்சா கூட நீங்கள் இங்கேயே செத்துடுவீங்க, இந்த அசிங்கமான முகத்தோடு தான் இந்த உலகத்திலே வாழணும்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரால் பார்த்தீங்கன்னா முடியல, இந்த ஆர்டிஃபெக்ட் எடுக்க முடியுமான்னு சொல்லும்போது, ஆர்டிஃபெக்ட் அவன் எடுத்துடுறான், பிரதர் என்னை காப்பாற்று பிரதர்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வாந்தி எடுக்கிறான், அந்த பிரின்ஸால முடியாமல் வாந்தி எடுத்துட்டு, அவனை விடக்கூடாது, அவன் எப்படின்னு இப்படி பண்ணுவான்,
இந்த அளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டான், ட்ரீட் பண்ண அவனை கண்டிப்பாக நான் கொல்லணும்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தவர் தான். அப்படி அதே மாதிரி இந்த உலகத்தில் இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் அந்த இடத்துல பிறந்திருக்கானா, நான் விட மாட்டேன், அவனை கண்டிப்பாக கொல்லணும்னு சொல்லிட்டு ஏந்திருக்கடா, நாம் இப்போ அவனை கொல்றதுக்காக பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் கேசலுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சுத்தமும் புரியல சார், அவன் அது உண்மையாலே வச்சு தெரிலன்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ தேவைப்படுது ஒரு ஆர்டிஃபேக்ட், ரொம்ப ஸ்ட்ராங்ஸான ஆர்டிஃபேக்ட் சொல்லும்போது, என்ன தம்பி ஏதோ தேடுறா போகுதுன்னு சொல்லும்போது, அண்ணா நீ இங்கே என்ன பண்ணுற சொல்லும்போது, நீ இதை தானே எதிர்பார்க்குற, இதுதான் ஃபீனிக்ஸ் ரே, ரொம்ப ரொம்ப ஃபயர் டைப் அதிகமான ஒரு ஆர்டிஃபேக்ட், இதை நீ யூஸ் பண்ணு, நீ அவனை பழி வாங்கணுமோ தானம் பழி வாங்க சொல்லும்போது, எனக்கு இப்போ இது போதும், அவனை கண்டிப்பாக பழி வாங்கன்னு சொல்லும்போது, அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. நைட்டு காட்டுறாங்க. நைட்டு யாரை பற்றினா அந்த ரெட் ஹேர் பார்த்தீங்கன்னா யாரையோ வரவேற்க வந்திருக்கான். நீ வந்தது சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, பழைய மாதிரி தான் இன்னும் வரையும் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் ஆகி யார் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான். நம்ம ஹீரோ அப்பா கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி என் ஃபேமிலி வந்தாங்க போல இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் ஃபேமிலி வந்தாலும் உன் பையனையும் பார்த்தேன்னு சொல்லும்போது, என் பையனை பார்த்தியா எப்படி இருக்கான்னு சொல்லும்போது, சொல்லப்போனால் உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சைல்டு ப்ராடக்ட்னே சொல்லலாம் சொல்லும்போது, ஆனால் வருத்தக்கூடிய விஷயம்னா அவன் ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை, ஜஸ்ட் ஒரு மேஜாக தான் இருக்கான்னு சொல்லும்போது, மேஜ் ரொம்ப நல்ல விஷயம் தான்ப்பா, மேஜ்ன்றவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பையன் ஒரு சைல்டு ப்ராடக்ட்னே சொல்லிக்கலாம்னு சொல்லும்போது, இவன் என்னதான் அப்படி சொன்னாலும் என் மனசு ஆறுதலாக பார்த்த முடியாது, சரி பரவாயில்ல, நீ சொல்கிறதும் உண்மைதான்ப்பா, என் பையன் நல்லா மேஜிக்கில் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லும்போது, அது இல்லாமல் கண்டிப்பாக உன் பையன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே நம்பர் 1 மேஜாக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வர ஆரம்பிச்சிருவான், அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரிதான் நீ சொல்றது உண்மைதான், இப்போ நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது, இன்னொரு விஷயம் தான், உன் பையன் என்னதான் நம்ம இந்த உலகத்தில் மேஜ்ன்றதாலும் உன் பையன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் இந்த உலகத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்கிறேன் சுத்தமும் புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஹியூமன்ஸ் ஆன நம்ம ரொம்ப ரொம்ப வீக்கஸ்டான ஆட்கள், சொல்லப்போனால் நம்ம ரோல் ஆக்டில் இருக்கோம், மான்ஸ்டர்ஸ் இந்த ஹெல்ப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் 1ல இருக்காங்க, அந்த நம்ம மேஜ்ன்றவங்கள அவங்க கூட அவங்களுக்கும் கீழே தான், அந்த அளவுக்கு பவர் ரொம்ப ரொம்ப டவுனில் தான் நம்ம இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்போல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது, நம்ம என்னோட பிளான் பண்ணி நடத்தலாம்னு சொல்லும்போது, ஓகே நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், இது என்ன பண்ண சொல்லும்போது, நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இருந்த ஹிஸ்ட்ரி இந்த நம்ம உலகத்துல இருந்தால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியை காட்லாம் அழிச்சிட்டாங்க, காட்ஸ் நமக்கு தெரியக்கூடாது ஏதோ பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு தரும்போது, நான் ஹீரோ ரூமுக்குள்ளே பார்க்குறேன், நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ பார்க்குறேன், ஹீரோ அப்பா வந்துட்டு, எனக்கு என்னதான் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் என் பையன் ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், அவனை எதிர்த்து யாராலுமே முடியாதுன்னு சொல்லலாம், மேஜிக்கில் அவன் கண்டிப்பாக தலைநிறுவான், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. நான் அடுத்த நாள் காலையிலே காமிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்துட்டா, என்னப்பா கண்ணு திறந்து தூங்குற பொண்ணுன்னு சொல்லும்போது, எங்கம்மா அப்பா இந்த இவ்வளோ நேரம்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை என் அக்கா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லும்போது, அக்காவா இன்னொருத்தியுமா எனக்கு இவ்வளே சமாளிக்க முடியல, இன்னொருத்தி வரேன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீ பார்க்கணும்னு சொல்லும்போது, இல்லை இல்லை டைம் வேஸ்ட் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, ஹீரோ அந்த அவள் அக்காவையும் கூப்பிட்றா பாருங்க, அந்த பொண்ணு வரா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா என் அக்கா ரொம்ப அழகா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவ இவ அவ்வளோ மாதிரியே இருக்கா, என் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்தவ, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தில் எல்லாம் பலி கொடுத்தாங்க, அதுக்காகவே நான் அந்த டீமன்ஸை கொன்னேன், இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோர் எடுத்துட்டு அந்த பிரின்ஸோட பையனும் வரான், அந்த ரெட்டோட பையனும் வரான், ஜிம்மி நீயான்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் நான் உன்னை கூப்பிட்டு தான் சொல்லும்போது, ரொமான்ஸ் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அட்டாக் பண்ணுறான் பாருங்க, நம்பியில் பார்த்தீங்கன்னா நோ இன்ஜுரி அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்லை பற்றி நான் சொல்கிறான், அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியும் படல, கண்டிப்பாக அவன் செத்துருப்பான், என்னது இது ஒரு அட்டாக்கம் படலையா, அவனுக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லும்போது, நம்பீரை பார்த்தீங்கன்னா என் மேலே கை இருக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடா, சாகு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணுற பாருங்க, அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸாக மாறிட்டே வருது, கை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் எல்லா இடமும் ஐஸாக மாறிட்டே வரும்போது, நீ கண்டிப்பாக சாகணும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஹீரோ கண்ணாண்ட பார்த்தீங்கன்னா வேற முடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதப்பா நீ விடுன்னு சொல்லும்போது, அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆகுது உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு மன்னிச்சுக்கோ, என் பையன் இந்த மாதிரி பண்ணது தயவு செஞ்சு மன்னிச்சிடு, எல்லாம் என் தப்பு தான் சொல்லும்போது, இல்லை இல்லை இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பையனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா கவனிச்சுப்பாரு, இல்லை எல்லாமே என் பையனோட பிரச்சனை தான், அது இல்லாமல் அவன் ரொம்ப ரொம்ப அமேசிங்காகவே இருந்தான், அந்த அட்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லும்போது, என்ன தெரியுதா என் பையன் இப்படி பண்ணியிருப்பேன் அவனை விடவே மாட்டேன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற கொஞ்சம் நல்லா திறந்து பாரு, உன் பையன் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணால், அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆர்டிஃபேக்ட் வச்சுட்டு வந்திருக்கான், அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லும்போது, இல்லை இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட பையன் தான், அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என் பையனின் எதிர்க்க அளவுக்கு தைரியம் உங்களுக்குலான்னு சொல்லும்போது, இந்த ஹீரோட அப்பா வந்துட்டு ப்ளீஸ் நீ எதுவும் பேசாதான்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது,
உன்னை விடக்கூடாது, எப்படி என் பையன் மேலே கை வைக்கலாம்னு சொல்லும்போது, ப்ளீஸ் நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் எதாவது பண்ணுவீங்க நம்புறேன், அவனுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க சொல்லும்போது, எல்லாமே ஏன் தப்பு தான், ப்ளீஸ் என்னை அப்பாலஜைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, எனக்கு பையன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோட அம்மா பற்றி கோச்சிட்டு போகும்போது, தயவு செஞ்சு மனுஷங்க எல்லாரும் எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கத்தும் போது எல்லாரும் கிளம்புறாங்க. டார்லிங் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நம்ம பையன் நம்மளோட உண்மையான பையன், நம்மளோட ஓன் சனுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லும்போது, வாயை மூடிட்டு சைலண்டாக உட்காரு, என்ன எதிர்த்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் நைட்டை காட்டுறாங்க. அந்த ரெட்டும் பார்த்தீங்கன்னா அவன் பையனை போட்டு பயங்கரமாக திட்டுறான். நீ என்ன தைரியம் தான் ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்திருப்ப, இவ்வளோ என்னை எதுக்காக இப்படிலாம் பண்ணுற சொல்லும்போது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கை காலம் நடுங்குது, எங்கள் அப்பா பார்த்தவன், ஆனால் எதுக்காக நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். என்ன எதுக்காக பண்ண, அவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவனை பழி வாங்க ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, பழி வாங்க ஆசைப்படுறியா, இந்த ஆர்டிஃபேக்ட் ஒன்று கடைசியே கட்டிட்டு இருக்காது, இந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்து கண்ணும் உங்கள் அண்ணனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்றான் பாருங்க. அந்த ரெட்டோட ஃபஸ்ட்டு பையனாக வரான். இவன் கண்டிப்பாக தான் பிரச்சனை பண்ணிட்டான் போல, அதனால தான் என்னை கூப்பிட்றான்னு சொல்லும்போது, இவன் மூஞ்ச பார்த்து தெரியுதுன்னு சொல்லும்போது, என்ன மன்னிச்சுக்கோண்டான்னு சொல்லும்போது, சொல்லுங்க ஃபாதர் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, உன் தம்பிக்கு ஆர்டிஃபேக்டை நீ தானே கொடுத்தேன்னு சொல்லும்போது, எதுக்காக உன் தம்பிக்காக அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லும்போது, எனது ஆர்டிஃபேக்டா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் எடுத்துகிட்டு இருந்தேன் சரியா தெரியலன்னு சொல்லும்போது, கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு, இது விட்டால் ரொம்ப ஆபத்தாக போயிடும்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் கொடுக்கலப்பா, மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சமாளிக்கும் போது, அண்ணன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப 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 டேஞ்சரான விஷயத்த பண்ணுவீங்க கொஞ்சம் நினச்சி பார்க்கல, கொஞ்சம் விட்டு தான் உன் தம்பியை நீயே கொண்டு இருப்பேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, என்ன எதிர்த்து பேசுறியா, என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கா, நீ இந்த அளவுக்கு பண்ணதில் எனக்கு சத்தியமாக ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கான்சிடரேஷன்ஸை நீ தான் சந்திக்கணும், நாளைக்கு காலைல நீங்கள் வேலையாக போய் சாரி கேளுங்க அவனை கூப்பிட்டு போய் சொல்லும்போது, நம்ம அந்த அவனோட சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்பா ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன்னு சொல்லும்போது, அவங்க அண்ணனை பார்த்தா அவங்க அண்ணன் அப்படியே பயந்துட்டு இருக்கான். அப்பா இப்படிலாம் பேசிட்டாருன்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட ஓன் பிளேட்ல பொறந்த நீங்களே இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை நான் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவேன்ப்பா, நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது, அடுத்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், நான் அவனை அப்போ வெளியே விட்டுறக்கூடாது, நான் அவனை அப்படியே என் கூடயே உட்காரிச்சிருக்கணும், அதனால தான் அந்த ஆர்டிஃபைட் எடுத்துருந்து அவன் அட்டாக் பண்ணான், அந்த டைம் என்னால் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, அந்த டைம் என் பையன் கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்பா வந்து அவனை கூப்பிட்டுட்டு என்னாச்சு எதுக்காக நீ அழுதுட்டு இருக்குன்னு சொல்லும்போது, எல்லாமே என் தப்பு தான், நான் அவனை தனியாகவே அமைச்சிருக்கக்கூடாது, தனியாக அமைச்சா தான் பிரச்சனைன்னு சொல்லும்போது, அது ஒன்றும் ரொம்ப பிரச்சனை இல்லை, அதுவே நடந்துருச்சு, அது இல்லாமல் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், அதனால அது இந்த விஷயத்துக்கும் பயப்படான்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் கொஞ்சமாக சம்மதம்றாங்க. சரிவா நம்ம போய் தூங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பேசி 2 பேரும் தூங்க போகும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ஷீட்லாம் இழுத்து ஊத்திட்டு ஹீரோ பார்த்தா மறுபடியும் முழிச்சு பார்க்குறான். எனக்கு இப்போ புரியுது, பேரண்ட்ஸ் ஆனவங்க ஃபீலிங்ஸ் கரெக்டான விஷயம் தான். என்னை பத்தி மேல இருக்க ஃபீலிங்ஸ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுந்து உட்காந்து ஒரு விஷயத்த நினச்சு பார்ப்பான். நான் நினச்சு கூட பார்க்கல. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவள் இன்னும் மாடி ரீஇன்கார்ட் இருக்கா. அது இன்னும் சாதாரணமான விஷயம் தான் ரீஇன்கார்ட் ஆகுதுலாம். ஆனா என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி மறுபடியும் இந்த வாட்டி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, அவளோட பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவள காப்பாத்த நினைச்சேன். ஆனா, எல்லாமே அந்த கடவுள் பண்ண பிளானா தான் இறந்துட்டேன். எல்லாமே ஒரு விஷயம் தான் சொல்லும்போது, பேட் பத்தின வெளிய வருது, பிளாக் பத்தின வெளிய வந்தோனே, "ஏய் ஆமா பிளாக், நீ சொல்றது கரெக்ட் தான்" சொல்லிட்டு ஹீரோ பத்தி அந்த பாஷை ஹீரோக்கு புரியுது போல. ஹீரோட்ட சொல்லிட்டு, "இருந்தாலும் அவ அன்னைக்கு சாவறத நான் கண் மூலியமா பார்த்தேன். இந்த இந்த லைஃப்ல கண்டிப்பா அவள நான் சாவவிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி யோசிக்கிறான். இந்த வாட்டி கண்டிப்பா நான் அந்த மாரி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா யாரோ அந்த புறா கால தான் இத செய்தி எழுதி கிளப்புறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பத்தியும், நம்ம ஹீரோக்கு 9 வயசாகி ஹீரோ பார்த்தீங்கன்னா 4த் லெவல் கிளாஸ் மேஜா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எழுதி யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருக்கான். அடுத்த சமயம் தான் ஹீரோ பார்த்தா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஓகே இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்னு நினச்சிருந்தேன். இங்க தான் மீட் பண்ண சொன்னான்னு சொல்லும்போது, பேட்டும் எங்கேயோ பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஓகே நம்ம போலாம், அந்த சைடே போலான்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் சொல்றதுக்கு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். இந்த இடம் தானே, நான் இந்த இடத்துல எதுவும் ஒண்ணும் பெருசா எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஏதோ ஒரு ரெயின் ட்ராப் மாதிரியான விஷயம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி தேடி பார்க்குறேன். எங்க தான் ஏதோ நடந்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா மானா ஃபுல்லா பரவிட்டு, என் மானா மூலியமா சென்ஸ் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர வேகமா ஓடி வந்து பார்த்துறான். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலியமா ஒரு விதமான ஃபேரிய பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த வாட்டர் ஃபேரிய பார்த்துட்டு, வாட்டர் ஃபேர்ட்ட வந்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு, "ஏய் நீ தானப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா." "ஏய் நீ ஆல்ரெடி நல்லா தானே இருக்க. நேத்து ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு" சொல்லும்போது, "ஓ ஆமாம்மா. அது இல்லாம உன் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, "என் பேர் ஜெனின்னு நீ கூப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு சொல்றா. நம்பி இப்ப தான் ஜெனிகிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த மாரி தான். இவ இப்பயும் வாட்டர் டைப் மேஜா தான் இருக்கா. இவரு வாட்டர் எலிமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். என் ப்ரீவியஸ் லைஃப்ல இப்படி தான் சொல்லும்போது, என்னப்பா என்னைய பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. நீ என்ன கூப்பிட்டியா ஏதோ கூப்பிட்டு ஏதாவது நான் சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது, என் ப்ரீவியஸ் லைஃப்ல பார்த்த மாரி தான் இன்னமும் இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டு இருக்கான்.
என்ன இவன் ரொம்ப ஏதோ யோசிச்சுட்டே நின்றுருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் டக்குன்னு போய் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு எனக்கு காப்பாற்ற ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீலிங்ஸை நான் இந்த வாழ்க்கையில் பார்க்கலன்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாற்ற தேங்க்ஸ் சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் ஹீரோ சொல்கிறான். அது இல்லாமல் நேற்று ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டேன்னு சொல்லும்போது ஓ அதே சொல்கிறியா சொல்லும்போது ஆமாப்பா ரொம்ப சூப்பராக இருந்தது. உனக்கு ஸ்பிரிட் கூட நான் வேணா கான்ட்ராக்ட் போட்டு தட்டான்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கான்ட்ராக்ட் போடுற அளவுக்குலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது ஓகே ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்ட் போட வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பிரிட் வேணாமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்பிரிட்டை செலக்ட் பண்ணேன். என்னாலும் வாட்டர் எலிமெண்ட் மேஜர் ஆனன்னு சொல்லும்போது ஓ ஸ்பிரிட்டா எனக்கு இப்போ தான் ஞாபகம் இது. ஸ்பிரிட் கிங் அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் தருவார் தவிர அவர் ஃபுல் சோடியம் கொடுக்க மாட்டார். அவர் இந்த மாதிரி எலிமெண்ட் ஸ்பெஷலுக்குலாம் அவரோட ஸ்பிரிட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தருவார். உனக்கு அந்த மாதிரி குதிரப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னதோ எதுவும் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது என்ன டைம் ஆயிடுச்சா எங்கப்பா போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் என் கூட பேசுனதுக்கு சொல்லும்போது சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாய் காட்டுறான். அந்த பொண்ணு பார்த்தா பாய் சொல்கிறான். நான் ஹீரோ கண்டுக்காம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டோன்னே என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். அவனை பார்த்துருந்து ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணை சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவ கூட ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பேசுன மாதிரி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கேசருக்கே போகிறான். திருப்பி கேசட் போகும்போது இவங்க 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறாங்க யாரா இவன் இன்னொருத்தன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரெட்டோட ஒரு பையன் தான் நின்றுருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு நான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிடக்கூடாது ஒன்றுன்னு சொல்லும்போது சரி பக்கத்தில் இருக்கானே அவன் யாரு அது இல்லாமல் இவன் எதுக்கு எனக்கு பண்ணுறான் ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு இவங்க அப்பா இவனுக்கு ரொம்ப ஒரு ரவுண்டு விட்டுருக்கா போல இருக்கு அதனால தான் இவனுங்க எனக்கு பயந்துட்டு சொல்கிறான். சரி இவன் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பக்கத்துக்கு அவன் அண்ணன் பார்க்கும்போது அவர் தான் எங்கள் அண்ணன் அவர் தான் எனக்கான ஆர்டிஃபேக்ட் கொடுத்தான்னு சொல்லும்போது என்னை கொல்றதுக்கு இவன் ஆர்டிஃபேக்ட் கொடுத்துருக்கானா இவனை கண்டிப்பான கொல்லணும் இவனை கொல்லாமல் கூடாதுன்னு சொல்லும்போது நான் நான் என்னோட பர்சனல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இவனை பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட மேஜிக் ஐ யூஸ் பண்ணி அவன் எந்த அளவுக்கு மேஜிக் இருக்குன்னு பார்க்குறான். ஓகே ஓரளவுக்கு டீசெண்டான மேஜிக் லெவல் தான் இவன்ட்ட இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். அந்த தம்பிக்காரனா என்ன இவர் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னைக்கே கொள்ற ஆர்டிஃபேக்ட் ஒன்று தரானா அவ்வளோ தைரியமாக ஆயிடுச்சான்னு சொல்லும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இவன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கை ஈஸியாக தடுப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ஈஸியாக நடத்துறேன்னு சொல்லும்போது எல்லா காரணமே நீ தான் எனக்கு இன்னும் நீ மறுபடியும் மன்னிப்பு கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இவன் ரொம்ப ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது என்னடா என்னையே பார்த்து முறைச்சிட்டு இருக்க கிட்ட வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியர் என்னை பார்த்து நீ பயப்புன்னு சொல்லிட்டு ஹீரோட டார்க் காரெல்லாம் மேலே வரும்போது அவன் அதை பார்த்துட்டு பயந்துட்டு கொஞ்ச நேரத்தையே அவன் கை காலம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது அவன் மேலே டார்க் மானா வர மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய கண்ணு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டான். இப்போ தான் புரியுது எல்லாமே இல்யூஷன் இவன் பவர் உண்மையே சொல்ல போனால் ஒரு 4th கிளாஸ் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓகே எல்லா விஷயம் போயிடுச்சு ப்ரோக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கும்போது ஸோ என்கிட்ட சாரி கெடுத்து நான் இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் சரி போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். வெளியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறோம் நிறைய ராயல் ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் வராங்க. ஹீரோ பார்த்துட்டு ராயல் ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு அந்த சின்ன வட்டி பண்ணல சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாடா ஆமா நான் ஒரு சின்ன குழந்தை தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க முப்பியானது வந்து அந்த ரெட் கலர் ஏர் இருக்கலாம் அந்த ரெட் அவன் கிங் வரான். ஓ மைலா நீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓ நீயாப்பா சாரி இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி என் பசங்க இன்னைக்கிட்ட காலைல பேசினியான்னு சொல்லும்போது பேசினேன் உங்கள் பசங்கிட்ட 2 பேர்கிட்ட பேசினேன்னு சொல்லும்போது ஓகேப்பா ஏதாவது கோவம் இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் என்கிட்ட கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவன் வயசுக்கு மீறின மெச்சூரிட்டியும் எனக்கு நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என் பசங்க பண்ணது ரொம்ப தப்பான விஷயம் தான் இந்த விஷயம் மன்னிச்சுக்கோ நீ வேணா இப்போ நம்ம நடந்துகிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாமா சார் அதுக்கே நான் நடந்துகிட்டே பேசுவோன்னு சொல்லும்போது 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ எப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நான் சொல்லப்போனால் நான் நிறைய ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். என்ன ட்ரைனிங்கா ஆமாம் சார் நிறைய விதமாக ட்ரைனிங் எடுப்பேன் என் பையனும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நல்லா தான் இருப்பான் போலன்னு சொல்லும்போது ஆமாம் சார் நீங்கள் என் அளவுக்கு அவன் ட்ரைனிங் எடுத்தால் கண்டிப்பாக அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகுவான் அது இல்லாமல் நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு 8th கிளாஸ் மேஜ் லெவலில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதும் கரெக்டாக தான்ப்பா இருக்குது நான் இந்த பவர் கிடச்சது என் ப்ரீவியஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மெமரிஸே என் பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட இன்ன வரையும் இருக்குது அதனால தான் எனக்கு இன்னும் பவர் கிடச்சிதுன்னு சொல்லும்போது நீ சொல்கிறது கரெக்டு தான் என் பசங்க மேலே நான் கொஞ்சம் ஆசை நடந்துருக்கக்கூடாது அந்த மாதிரி போனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வு நடத்தீங்க சரி சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டாங்க வந்து வரும் பார்த்தீங்கன்னா ஓடி போகிறான் ஹீரோங்க வந்து அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் ஆசை நடந்துட்டானா அவன் கண்டிப்பாக ஈவில் சைடில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அடுத்த சைடில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா அவனோட பிளாக்கும் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது சைடு வராங்க. புது சைடில் ஏதோ சத்தம் பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கடா எவ்வளோ நல்லா ஒழிஞ்சிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்துறான். பார்த்துட்டு ஓகே மாஸ்டர் நாங்கள் தான் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த டார்க் புக் பற்றி தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொல்லும்போது
சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல மாஸ்டர் சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், உங்களுக்கு அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடைக்கலன்னு சொல்லும்போது, ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக தேட ட்ரை பண்ணுங்க சொல்லும்போது, ஓகே மாஸ்டர் நீங்கள் இப்போ எதுக்காக அதை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா இப்போதைக்கு நிறைய பேர் கொல்ற வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் கொல்லவும் செய்கிறார், நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துக்கிறாரு, ஒரு விதமான நிறைய விதமான சர்ச் உருவாகுது அப்படின்ட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஓ இது மாதிரி நடக்க ஆரம்பிக்குதா, சீக்கிரமாக அந்த மேஜ் எனக்கு பவர் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த பவர்ஸை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, இவர் ஏன் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கோவம் போடுறாரு சிரிப்பும் செய்கிறாரு சொல்லும்போது, 2 பேரும் யோசிச்சுட்டு ஓகே சார் நாங்கள் முடிஞ்சளவுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் அந்த டார்க் மேஜிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபயர் பிளாஸ்ட் ஏற்பட்ட மாரி ஒரு சிட்டிய காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிட்டில ஃபயர் பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு. அந்த பிளாஸ்ட்லாம் நான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சுனா அது முடிஞ்ச அளவுக்கு அதையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார். அந்த நம்ம ஹீரோ வீட்டு ஆனா அந்த பையன் அவன காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல போய் பெருக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட அப்பா கிட்ட வேலை செய்ற எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வரான். எஸ் சார் நான் இங்க நல்லா வேலை செஞ்சேன் சார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவனோட தங்கச்சியும் அவங்க அம்மாவும் சரியா தெரியல. அவங்க கிட்ட போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, "வீட்டுக்கு வந்துட்டியா? நல்ல விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா இவ தங்கச்சி போல இருக்கு. தங்கச்சிட்ட நல்ல விஷயம் தான்னு சொல்லும்போது, என் தங்கச்சியும் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப எதுவுமே இல்லாம இருந்தோம். அந்த டைம் தான் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கான இடம் எல்லாமே தரோம். நீங்க கடவுளால தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் உங்கள தான் பார்க்குறாரு. நீங்க கடவுளான ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ஹோம்ல என்ன தங்க வச்சாங்க. எனக்கு நல்லா படிப்பு, எனக்கான மேஜிக் எல்லாம் சொல்லிக் குடுத்து தான் செஞ்சாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆட்களும் இருக்கும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மேல நின்னு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரேஞ்சாவும் ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது, கீழ பார்த்தா எவனோ கீழ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க போய் பார்க்குறான். இவன பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான நைட் மாரியே எனக்கு தெரியுது. இவன் எப்படி இங்க கீழ வந்திருக்கான்? அதுவும் இல்லாம இவன் விட்டுருக்கக்கூடிய ஸ்பாட்ட பார்த்தா கண்டிப்பா ஏதோ நைட் பிளேஸ்ல இருந்து இப்போ வெளிய வந்திருக்கான். கண்டிப்பா அவன் தொரத்திட்டு படிச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். இவன பார்க்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா கால வச்சு அவன தட்டி பார்க்குறான் மூஞ்சில போயிட்டு. ஹீரோ கால டக்குன்னு அவன் பிடிக்கிறான் பாரு. ஹீரோ பயந்துடுறான். என்னடா இவன் கால் தான் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஹீரோ அந்த பிளாக் பார்த்தா ஹீரோ டெஸ்ட்டே பார்க்குது பாருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். "அடச்சே! இதுக்கா இவ்வளோ இப்படி பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, சரி இங்கேருந்து கிளம்புவோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோட மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ மறுநாள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, இவனுக்கு டீசென்ட்டா என்னன்னே தெரியாது போல இருக்குதுன்னு சொல்லும். ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா சாப்பாடு நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கான். ஏகப்பட்ட சாப்பாடு வயித்துக்குள்ள நினைக்கும்போது, "சரிப்பா நீ ஏதோ நைட்டா நினைக்கிறேன். என் பையனோட சப்பானிட்டா இருக்க விருப்பப்படுறேன்னு" சொல்லும்போது, "கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்வளோ ஃபுட் எனக்கு குடுத்தேன்னு" சொல்லும்போது, ஹீரோ தான் தங்கச்சிக்கு ஸ்ட்ராபெர்ரி ஊட்டி, "இவன் சப்பானட்டா" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, "உங்க பையனுக்கு கண்டிப்பா நான் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவேன்னு" சொல்லும்போது, என் பையனுக்கு ஒரு நல்ல சப்பார்ட்மெண்ட் கிடைச்சது எனக்கும் சந்தோஷம் தான்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாவ சொல்லிட்டு ஹீரோவ பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, "உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. நானும் உன்னோட அம்மா மாரியே சொல்லி நெனச்சுக்கலான்னு" சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணிட்டு, "ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அப்படியே முட்டி போட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம சொல்லும்போது, "இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? சுத்தமா புரியலன்னு" சொல்லும்போது, "ஏன்ப்பா இப்படிலாம் நீ தலை குனிஞ்சு சொல்றேன்னு" சொல்லும்போது, "அப்பா நீங்க தப்பா திருந்தா அவனோட சபார்டினேட்டா ஏத்துக்கலாமான்னு" சொல்லும்போது, "அதுக்காக தானப்பா கூட்டிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "அது மட்டும் இல்லாம அவன வச்சு நெறைய விஷயத்த நான் சாதிக்க விரும்புறேன். இந்த மாரி 2 விஷயமும் பேலன்ஸா இருக்கணும். இந்த மாரி என்னோட மேஜிக் இருக்கணும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். அதுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தெரியாதுன்னு" சொல்லிட்டு, ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா, அவன கூட்டிட்டு போய் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி என் பையன பார்த்துக்கோ உங்க விருப்பம் சொல்லும்போது, "ஏதாவது வேணுமான்னு" சொல்லும்போது, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அவர் தான் என்ன கஷ்டப்பட்ட நேரத்துல கூட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் குடுத்தாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல முழுக்க முழுக்க டார்க் எனர்ஜியா இருக்க ஃபீல் ஆகுதுன்னு" சொல்லும்போது, "டார்க் எனர்ஜியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. இந்த இடத்துல நெறைய வித டார்க் எனர்ஜி ஃபீல் ஆகுற மாரி தெரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. உங்க பையன நான் சேவ் பண்ணுவேன். இந்த மாரி நெறைய விதமான மான்ஸ்டர்ஸ், டீமன்ஸ்ன்னு இந்த உலகத்துல நெறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா அதுலருந்து உங்க பையன கண்டிப்பா நான் சேவ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, "கண்டிப்பா நான் சேவ் பண்றேன் சார்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, "அப்பன்னா ரொம்ப நன்றி தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் பையன சேவ் பண்ணது. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம்னு" சொல்லும்போது, "ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்க ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு ஏதாவது வேலை மாரி தர முடியுமா இந்த இடத்துலன்னு" சொல்லும்போது, "என்ன நீ கேட்குற? ஏதாவது மீட் பண்ண நினைக்கிறியான்னு" சொல்லும்போது, "ஆமா சார்ன்னு" சொல்லும்போது ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ இப்ப தான் நடந்து போயிட்டு இருக்கான். உள்ள நடந்து போயிட்டு, இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட்டா வந்துட்டான். என்ன பண்றது தொலையுதுன்னு தெரிலன்னு சொல்லும்போது, ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அம்மா கூட உட்காந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாரி சபார்டினேட்லாம் உனக்கு எப்படிப்பா இருக்கான்னு சொல்லும்போது, ரொம்ப நல்ல பையன் தான் எனக்கு தெரியலாமா. ஆக்சுவலி இவன் எப்படி சபார்டினேட் சொல்றேன்னு சொல்லும்போது, ஆமா அவன் தான் இனிமேல் பார்த்துக்க போறான். அவன் உன்னோட சபார்டினேட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா நான் அவன் சபார்டினேட்டா செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அம்மா சொல்றாங்க. இதோட என் தாத்தாக்கு ஒரு ஹோலி நைட்டா இருந்தவரா? அதுவும் சர்ச்சில்ன்னு சொல்லும்போது, ஆமா உங்க தாத்தாக்கு ஒரு ஹோலி நைட்டா தான் இருந்தாரு சர்ச்சில. இப்போ உன் சபார்டினேட் இருக்கான்ல அந்த மாரி தான். சொல்லப்போனா அவர் டீமன் கிங்க்கான வார்ல சண்டை போட்டாரு. சண்டை போட்டு அவர் இறந்தும் போனாரு. உங்க தாத்தாவோட தாத்தானே சொல்லலாம் அவர. அவருக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்தினாங்கன்னு சொல்லும்போது, ஓ! அதனால தான் எங்க அம்மா ஒரு மிகப்பெரிய சிறந்தப்பட்டவங்க ஆட்களா இருக்காங்க போல இருக்கு என் ஃபேமிலில. ஸோ எங்க தாத்தா ஒரு ஹோலி நைட்டா இருந்தவர்னால
இருக்கிறதுனால என்னால் ஒரு சில விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த சர்ச்சில்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமாக சரிக்கும் போது என்னப்பா அது யோசிக்கிற பொழுதுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து திடீர்னு திருப்பிட்டு இல்லைம்மா நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும்போது பாலக்கட்டும் டீ குடிக்கிறேன்னு சொல்லும்போது தாராளமாக குடிக்கிறமான்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சர்ச்சை தான் காட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பையனை நீ ப்ரீஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லும்போது உண்மையிலவா நான் ப்ரீஸ்ட் ஆகலாமான்னு சொல்லும்போது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன விஷயம் ப்ரீஸ்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது அவனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். நீ ப்ரீஸ்ட் ஆக போடா, நானும் கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரீஸ்ட் ஆகுவேன்னு சொல்லும்போது நீ ஆகு கண்டிப்பாக நீ விழா முடிச்சோட நீ இதாக பண்ணனா கண்டிப்பாக நீ ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து போகிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நான் மிகப்பெரிய ப்ரீஸ்ட் ஆகுவேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரீஸ்ட் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம மெயின் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லும்போது சரிதான் இருக்குது, நீ ஜன்னல் திறந்து பார்க்கலன்னு சொல்லும்போது விண்டோ திறந்து அவன் பார்க்குறான். பார்த்தா ஒரு பில்டிங் தான் இருக்குது. இதுவா சார் நீங்கள் மெயின் சர்ச்சு நீங்கள் சொல்லும்போது ஆமாம் இதுதான் சொல்லும்போது வழி தவறி ஒன்றும் வரலேன்னு சொல்லும்போது வழி தவறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இது கூட தான் இருக்குது, சரிவா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா நவுத்துறாரு. புக்கு நவுத்துனா ஒரு மாதிரி டனல் மாதிரி ஓப்பன் ஆகுது. இது கூட தான் நடந்து போகணும்னு சொல்லும்போது இது சீக்ரெட் வழி மாதிரி இருக்குது சொல்லும்போது இது அண்டர் கிரவுண்ட் தான்ப்பா, நடந்து வா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. சரி எனக்கு ஏதோ ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு தான் இந்த டோரை வந்துட்டு ஒரு அருவருப்பான விஷயம் பற்றி அவனை தொட்டிட்டு வரும்போது ஸ்டேஷனுக்கு பயமாக இருக்கு விட்டு போகுதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்னஸாக அடக்கி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கேர் பண்ணிக்க ஒருத்தர் வராரு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று கேர் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் தான் இனிமேல் இவனுக்கு உன்னை கேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் வணக்கம், நான் இப்போது எங்கள் ஸ்டேஜ் ப்ரீஸ்டாக வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்படியாப்பான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சில பயமாக இருக்குது சார், எனக்கு ஒரு சில டவுட்டும் இருக்குன்னு சொல்லும்போது என்னென்ன டவுட் இந்த ஏதாவது ஸ்டேஞ்சாக இருக்குமே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது யாரை பற்றியும் கதை தந்துட்டு வராங்க. கதை தந்துட்டு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப கொடூரமாக வந்துட்டு இருக்கான். இன்னொரு ஆகலாம் வெளியே வந்திருக்கு. யாரா இவர் இவ்வளோ பயங்கரமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஈரோடு சிட்டிக்குள்ளே தான் ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். இந்த டவுன் ரொம்ப பெருசு மாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி காட்டும் போது இது எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். காலையிலேயே அவன் டீ குடிக்கும் போதே ரொம்ப இன்டிசிப்ளின்டாக குடிச்சிட்டு இருக்கான். எனக்கு அதை பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு. இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் தெரியாத மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்டுறான். இன்னும் காட்டான்னு சொல்லும்போது இதுக்கு யங் மாஸ்டரோட கோவப்படுறான்னு சொல்லும்போது டக்கு நம்ம ஹீரோ திரும்பி செய்யிட்டு தான் சொல்லணுமா சொல்லும்போது நீங்கள் என்ன சபாண்டா செலக்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு தான் என்கிட்ட கேட்கணுமா தாராளமாக கேளுங்கன்னு சொல்லும்போது ஓ ஷியோர் நான் கேட்கலாமா, ஆமாம் நீ தாராளமாக கேட்கலாம். சரி எங்கள் அப்பா உங்ககிட்ட என்னை பற்றி என்ன இதாக பேசிகிட்டு இருந்தா சொல்லும்போது என்னது பேசிகிட்டு இருந்தாரா அதெல்லாம் ஒன்றும் பேசலையேன்னு சொல்லும்போது என்கிட்ட தான் சமாளிக்க ட்ரை பண்ணுற பிள்ளைக்கு உண்மையாக சொல்லுன்னு சொல்லும்போது ஐயோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை என்கிட்ட தான் பேசவே கிடையாதுன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப கடுப்பாத்துறேன் இனிமேட்டு பேசாதான்னு சொல்லிட்டு போகும்போது ஐயோ மாஸ்டர் எல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ தான் திடீர்னு திரும்பிட்டு இவன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு சுத்தமாக தெரிஞ்சு ஐயோ உங்களை பற்றி எதுவுமே சொன்ன நீங்கள் நல்ல பையன் தங்க பையன் தான் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும்போது ஹீரோ தான் சரி பேசின போதும் நம்ம இப்போ சர்ச்சுக்கு தான் போக போகிறோம் அதுவும் அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி வேகமாக வருது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பெருக்கிட்டு இருக்கான், அந்த ப்ரௌன் ஹேர் பையன். அந்த பையன் பெருக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறான். ஹீரோவும் அந்த லைட்டையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து வேகமாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி வரான். ஹீரோ அவனை திரும்பி பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்துருக்கானே இது அவன் தானே, இவனுக்கு எப்படி மூஞ்சி இன்னும் ஞாபகம் இருக்கா, இவனெலாம் பார்க்கக்கூடாது அவன் தெரியுமா மாஸ்டர் அவனே யாருனே தெரியாது வா போகலான்னு சொல்லும்போது குதிரை வண்டி வேகமாக வருது. அவன் பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டு நான் பேசணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். குதிரை வண்டி பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா சத்த விடுதேன்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி பார்க்குறான் பாருங்க. அந்த குதிரை வண்டிக்காரன் தம்பி நோந்து போடா செத்து போயிடான்னு சொல்லும் போது எல்லாரும் போய் ஷாக் ஆகும்போது திடீர்னு குதிரை வண்டி அவங்க கிட்ட வரையும் வந்துடுச்சு. அந்த அந்த சபானெட் என்ன பண்ணுறான்னா தம்பி அங்கேருந்து வாடான்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்ற போகிறான். அப்படியே அவன் ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டான். எவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படியே நின்றுருக்கான் பாருங்கள். நான் சாக போகிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ போய் தான் திடீர்னு ஹீரோ போய் தான் ஸ்பெல் கேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஸ்பெல் கேஸ்ட் பண்ணி ஹீரோட ஸ்பெல்லேருந்து ஏகப்பட்ட பர்பிள் கலர் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டி எல்லாத்தையும் கட்டி போடுறது. அவன் சாப்பாடு ஹீரோ அந்த பையனை காப்பாற்றிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக்காக இருக்குது, ரொம்ப சாலிடாகவும் இருக்குது, இதளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் இவர் எப்படி பண்ணான்னு தெரியலன்னு சொல்லும்போது அந்த செயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட்டி போட்டுருது. அந்த குதிரையும் சரி என்னை காப்பாற்றிட்டு ரொம்ப நன்றிப்பா, நான் கொஞ்சம் விட்டு செத்தே போயிருப்பேன் ரொம்ப நன்றி சொல்லுவோம். நீ செத்தா சாவடா என்னடா சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் எப்போ இவன் கொலை பண்ணுறான் போதுடா சரி நம்ம இருந்து கிளம்பலாம் சொல்லும்போது இவர்கிட்ட ரொம்ப ஹை லெவலான மேஜிக்கல் கன்ஃபார்ம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஹை லெவல் மேஜிக் ஈக்குவலாக இருப்பார் போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி அங்கே வந்து கிளம்பிட்டு சரிவா நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான். சீக்கிரமாக நம்ம போய் ஆகணும், சர்ச்சில் பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது சர்ச்சு தான் நான் கூப்பிட்டு போகிறேன் ஏன்னா நான் அங்கே தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போகிறேன். சர்ச்சில் கூட எல்லாருமே நல்லா தெரியும் வாங்க நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு அங்கே ஒரு ப்ரீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டி வந்து மேம் இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரீஸ்ட்டு ரொம்ப நன்றி அவர் காப்பாற்று சொல்ல போனால் நான் செத்துருப்பேன்னு சொல்லும்போது என்ன செத்து போயிருப்பியா அப்படின்னு சொல்லும்போது
ஆமாம் அதை காப்பாற்று நான் இல்லைப்பா இவர் தான் சொல்லிட்டு காட்டுறாங்க. டார்க் மேஜிக் யூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. சரி சார் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் தான் இந்த லார்டோட இந்த லேண்டோட லார்டோட எல்டர் சன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சார் எனக்கு மன்னிச்சவும் எனக்கு சரியா ஞாபகம் எனக்கு வரல அப்படின்னு போது பால் கிட்டன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் சொல்லும்போது நான் ஒரு ஹோலி நைட்டுங்க இவருக்கு சபார்டினேட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இந்த கொஞ்சம் சர்ச் பண்ண டைம் கிடைச்சா போதுன்னு சொல்லும்போது நீ அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது என்னது ஜாலியாவா இந்த கிளவிட்டு நான் என்ன பேசுறது சரி நான் பேசுகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாய் காட்டுறான். நீங்கள் தப்பாட்டுன்னா இந்த சைடு வர முடியுமான்னு சொல்லும்போது என்னடா இவன் டிஃப்ரெண்ட்டாக என்ன கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் வா போகலான்னு சொல்லும்போது ஓகே போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து என் தங்கச்சி மீட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் இதுக்குள்ளே தான் என் தங்கச்சி இருக்கா தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களை காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு தூரம் வந்துட்டு இங்கே பாரு உன்னை பார்க்க ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் வந்திருக்கான்னு சொல்லும்போது உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏந்துக்கிறான். அண்ணா வந்துட்டியான்னு சொல்லும்போது எனக்கு ஸ்டேஞ்ச் ஆக போகணும் பார்த்து அந்த பொண்ணு கண்ணு முடியிருக்கா அந்த கண்ணை இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏந்து வந்துட்டு ரொம்ப நன்றி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூடாதுன்னு சொல்லும்போது இவ உன் தங்கச்சியா ஆமாம் இவ தான் என் தங்கச்சி சொல்லும்போது இவகிட்ட ரொம்ப காட் ப்ரெசன்ஸாராக இருக்குது அந்த காடை இவகிட்ட இருக்கக்கூடாது ரொம்ப டேஞ்சரஸான என் டார்க் மேஜிக் எதிரான இந்த மேஜிக் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது இவ கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னாச்சு தான் ஸ்டேஜாக இருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லடா லூசு பையா இங்கேருந்து நோந்து போடா அவகிட்ட கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பேசலாம் இவனா தங்கச்சியில் பர்சனலாக பேசுகிறேன் ஏன்னா தங்கச்சி பிளேடு போடுறேன்னு சொல்லும்போது டக்குன்னு தங்கச்சி தலைகாச்சிட்டு இல்லை எங்கள் அண்ணன் அப்படி தான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது உட்காந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு கதையை படிச்சுட்டு இருக்கான். இவங்க என்ன குழந்தை நினச்சிட்டானே என்ன 2 பேரும் நினச்சிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சரி நான் கொஞ்சம் வெளியே போயிடுறேன்னு சொல்லும்போது எங்கே சார் நீங்கள் வெளியே போகிறீங்க இங்கேருந்து வெளியே கொஞ்சம் சுற்றி கட்டுற மாதிரி இடம் இருக்கும் நானும் காட்டான்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கமான் வாங்க நான் முன்னாடி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சரி உங்கள் தங்கச்சிக்கு எப்போதும் கண் தெரியலாம் போச்சுருமோ அவள் சின்ன விஷயம் தான் ஏன்னா தங்கச்சி பிடிச்சிருக்கா அவளை லைக் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப சரியான ஜாலி டைப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சர்ச்சிலலாம் என்ன நடக்குது என்னோட ஆசையாக மிகப்பெரிய ப்ரீஸ்ட் ஆகணும்னு தான் சொல்லும்போது ப்ரீஸ்ட் ஆகணுமா இவனுக்கு எனக்கு நினைக்கிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ப்ரீஸ்ட்டுக்கெலாம் என்னென்ன நடக்கும் இந்தமாதிரி ப்ரீஸ்ட்டு தான் இந்தமாதிரி எல்லா விதமான வேலைக்கும் முக்கியம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ப்ரீஸ்ட் ஆக போறியா என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ மோசமான ஆட்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ப்ரீஸ்ட் அந்தமாதிரி ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது இவனுக்குலாம் முழுசாக தெரியாத போகுது ப்ரீஸ்ட்டை பற்றின்னு சொல்லும்போது அந்த சபான்ட்டு அந்த வயசான ப்ரீஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கு அந்த லேடி ப்ரீஸ்ட் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு என்னென்ன தெரியல போது நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். அவங்கள பார்த்துட்டு சரிண்ணா இப்போ கிளம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீஸ்ட்டும் அவங்க பின்னாடி இன்னொரு நைட்டும் வரான். சார் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யங் மாஸ்டர் தானே சொல்லும்போது ஆமாம் நான் தான் அதுன்னு சொல்லும்போது இந்த ஆளுக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா கூட ஒரு நாள் கேஸில் உட்காந்து பேசினவன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா கேட்டதை சொல்லுங்கள் அதெல்லாம் இவன் யார் ஹோலி நைட்டான்னு சொல்லும்போது ஆமாம் இவன் என்னோட சபார்டினேட் சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு நைட்டு ஏதோ ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவன் உடம்பு வந்து டார்க்காராக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஏதோ டார்க்காராக வந்துட்டு இருக்கு. அது இந்த ஹோலி நைட்டுக்கு தெரியறதுனால இவன் கை காலம் நடுங்குது. எனக்குன்னே உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாயங்கால டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. அவனை பார்க்கும்போது ஸ்டேஞ்ச் அவனுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லும்போது என்னைய கேட்குறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அது ஏதோ ஜாலியாக இருந்தது உள்ள இந்த ஸ்டேஞ்செலாம் ஃபீல் ஆகலான்னு சொல்லும்போது இவன்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான் இதுக்காக இவன் மறைக்கணும் எனக்கு இன்ன வரையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு போகிறான். மாஸ்டருக்கு எப்படி ஸ்டேஞ்சான விஷயம்லாம் தெரிஞ்சு எனக்கு இன்னும் தெரியல அவனை பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தது தெரியுன்னு சொல்லும்போது இவன் கண்டிப்பாக தான் மறைக்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு சொல்லும்போது சரி வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஆனால் கண்டிப்பாக இவனோட ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நான் மாறி ஆகணும் அந்த நைட்டு உடனே சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு போனேன் மாஸ்டர் கூட யங் மாஸ்டர் கூடன்னு சொல்லும்போது அப்படியே உள்ள என்ன நடந்துச்சு சொல்லும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான ப்ரெசன்ஸாக ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் உடனே வந்து பயமாக டார்க் எனர்ஜி வெளியே வந்துச்சு எனக்கு கிட்ட நான் சொன்ன டார்க் எனர்ஜி ஈக்குவல் டார்க் எனர்ஜி தான் அவன்கிட்ட இருந்ததுன்னு சொல்லும்போது அப்படியா அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியுமா சொல்லும்போது அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல கண்டிப்பாக அவன்கிட்ட வந்து நான் யங் மாஸ்டர் கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அதெல்லாம் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லும்போது அப்படியா ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அவனும் ஒருத்தனாக இருக்கலாம்னு சொல்லும்போது ஓகே நான் முடிஞ்சளவுக்கு அவனை பற்றி விசாரிக்க நான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஹீரோட அப்பா சொல்கிறான். ஓகே இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சபாநாட்டு பின்னாடி 2 பேர் வந்து நிற்கிறாங்க. 2 பேர் என்னொன்னே இவங்க 2 பேர் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இவங்கெல்லாம் அந்த ஹோலி டெம்பிளோட சேர்ந்தவங்கன்னு சொல்லும்போது அப்படியா சார் ஓகே நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவன் போய் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவங்க அப்பாவும்
இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பிளாக்கை வச்சு ஹீரோ கிட்ட பிளாக் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக விஷயம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது என்னன்னு எனக்கு இன்னொரு தெரியல, கண்டிப்பாக எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருமே எடுத்துகிட்டு வந்து அந்த பிளாக் கொடுக்குது. நம்ம ஹீரோ பற்றி அந்த லெட்டரை பார்த்துட்டு ஹீரோ பற்றி அந்த லெட்டரை வெளியாகிட்ட போய் கொடுத்துட்டு சொல்லிட்டு ஒரு லெட்டரை அந்த கொடுத்துட போகிறோம். அந்த லெட்டரை பற்றி எடுத்துகிட்டு போகுது. எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு உடம்புல இருக்க டார்க் எனர்ஜி கண்டிப்பாக அவனுக்கு சென்ஸ் பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்ருக்கான். அந்த அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட 2 அடியாள் இருக்காங்களே, அந்த 2 அடியாளுக்கு அந்த சாப்பிட்டு அடிச்சானுன்னு சொல்லலாம். அவனுங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்கோம். இந்தமாதிரி இந்த இடத்துக்கு தான் சார் வந்து வர சொல்லியிருக்காரு, இந்தமாதிரி இந்த அவங்கள ஸ்பை பண்ண சொல்லியிருக்காரு, அதனால் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது திடீர்னு சத்தம் கேட்குது, யாரோ வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே போய் அந்த நைட் வரான். அந்த நைட்டை பார்த்துட்டு இவங்க டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுறான் பாருங்க, ஸ்லாஷ் வைக்கிறான். அந்த ஸ்லாஷ்லேருந்து இவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த அட்டாக்லேருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்லாஷ்லாம் வைக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவங்க ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பானாவை கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். கேதர் பண்ணிட்டு ஒரு ஸ்லாஷ் வைக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி கத்தி ஓங்குறான் பாருங்க. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஓடும் போது ஒரு ஸ்லாஷே வெட்டிடுவான். காற்றுலேயே அப்படியே வெட்டிட்டு வரும்போது அந்த எல்லோ இருக்கிற பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி இந்த சிவிலுக்கு அவன் தான் தள்ளி விட்டுருவான். இன்னொரு சாப்பிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கிற வெளியே விடும் போது இந்த சில்வர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா உடம்புல மிகப்பெரிய வெட்டு வந்துடும். வெட்டு வந்து அடுத்த செகண்டே ஒரு மேஜிக் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ள வந்து யாரும் வந்துட்டு ஓ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்காப்பா, நீ எவ்வளோ தான் ஏன் சாபா நெட் மேலே கை வச்சிருப்பேன், உங்கள்கிட்ட நான் சண்டை போடணும்னு நினைக்கல, உங்கள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ இவன் ஏன் சபா நெட் எவ்வளோ தெரிந்தால் அவன் கை வச்சிருப்பேன், நீ இன்னும் வெளியே போய் ஃபுல்லாகவே ஸ்பெல் கேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உன்னை நான் கொல்ல போகிறேன், உன்னையை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது ஓ அப்பையா ட்ரை பண்ணி தான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் நெட்ன்ற ஒரு விதமான ஸ்கில் யூஸ் பண்ணும்போது அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டார்க் எனர்ஜி இருக்குல்ல, அந்த டார்க் எனர்ஜி ஒரு மாதிரி நெட் மாதிரி ஆகி அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா தொலைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு இருக்கும்போது அவனால் கை காலெலாம் அசைக்க முடியாமல் போயிடணும். ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாதுடா என் மானம் அந்தளவுக்கு அதிகம் உங்களோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லும்போது அவன் உடம்புலலாம் இருக்கக்கூடிய எல்லா டார்க்கானவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் த்ரெட்டுமே வைக்க அவனுக்கு கொஞ்சமாக கட்டி போட ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா பவர் உடம்புல ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு. நான் கொல்லுவேன், என்னது நீ இனிமேல் என்னோட சபானிட்டாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கும்போது உன்னை நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்லாஷும் வைக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் நேட்டர் மறுபடியும் டார்க் நேட்டர்ன்ட்டு வேற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி வந்து கட்டி போட்டுருது. அவனை பார்த்தீங்கன்னா முட்டி போட வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை நீடல் பண்ணி வச்சுது. அவனை பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியல. அந்த ப்ரெஷர் பார்த்தவனை போட்டு கீழே போய் சப்ரஸ் பண்ணுது. என்னடா என்கிட்ட வச்சுக்கிறேன், நான் உன்னோட சுப்பீரியான ஆள், என்கிட்ட வச்சுக்க கூட அவனை தயங்கக்கூடாது, நான் யோசிக்கவும் கூடாதுன்னு சொல்லும்போது விட மாட்டேன், உன்னை கொல்லணும் அதுதான் எமிஷன் சொல்லிட்டு அப்படின்னா ஃபுல் மனம் கேதர் பண்ணும்போது இவன் தன்னைத்தானே செத்தான பரவாயில்ல என்னை கொல்லணும்னு இருக்கானு சொல்லிட்டு ஹீரோ தான் அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு ஹீரோ தான் டார்க் பவர் மூலிமா அவன் உடம்பு குத்தி ஓட்ட போடலன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டுறான் பாருங்க நெஞ்சிலேயே. அது ஹீரோட கை பற்றி முன்னாடி போய் பின்பக்கமே வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா மானா பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்குது. அவன் மானா ஹீரோ பார்க்குறான், இவன் உடம்புலேருந்து இந்த அளவுக்கான லைட் மானா வெளியே வருது, ஏன்னா நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாள். ஸ்டாப் பண்ணிட்டு வந்து கையை உருவுறான் பாருங்கள். அந்த ஸ்பெல் கேஸ் பண்ண அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ தான் அதை தப்பிச்சு ஹீரோ தான் திருப்பி அந்த இடத்துக்கே போயிட்டான். ஹீரோ தான் மொத்த டார்க் எனர்ஜியும் வச்சு ஹீரோ தான் ஒரு வகையான டென்ஷனுமே ஓப்பன் பண்ணுறான். அந்த மூலிமா ஹீரோ பற்றி அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போனால் அவன் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டோட முதல் வந்து இது வாயுமே புழங்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்தமாதிரி மேஜிக் நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை செயின் மேஜிக்கை மறுபடியும் யூஸ் பண்ணி அவனை கட்டி போடலான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா செயின் மேஜிக் வச்சு ஃபுல்லாகவே அவனை கட்டியும் போட்டுடுறான். கட்டி போட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் டொமைன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். சும்மா ஏகப்பட்ட செயின் கொத்தாக அவனை வந்து கட்டி போடுறது. அவனை அசைக்க கூட முடியாத நேரத்தை என்ன பண்ணுறான், அவன் முதல்ல வந்து ஏதோ ஒன்று வெளியே வந்து ஹீரோ பார்த்துட்டு ஏதோ ஒன்று வெளியே வந்துச்சு, அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அது என்ன பண்ணால் பில்டிங் தாவி அங்கே போயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறான். அது லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது மாஸ்டர் எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அது என்னன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது அது என்னென்னு எனக்கே சரியே தெரியல. ஆமாம் நீ விட மாட்டேன், அது எனக்கே தெரியல மாஸ்டர், எப்படியோ வந்து அட்டாக் பண்ணிட்டான் திடீர்னு, அது எப்படி அட்டாக் பண்ண எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அது எல்லாமே இவனை பார்க்க ஏதோ ஹோலி சர்ச்சை சேர்ந்தவன் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்னேன், கண்டிப்பாக ஹோலி சர்ச்சை சேர்ந்தவன் தான், இனிமேல் இவன் நம்பிக்கையில் தான் சப்மிட்டாக இருக்க போகிறான்னு சொல்லும்போது அந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனால ஃப்ரிஸ்ட்டு அவனை தான் டார்க் பேஸ்ட் கூப்பிட்டு டார்க் பேஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தப்பிச்சு போனது ஐக்கியமெண்ட் பற்றி வெளியே வந்தோடனே வாய்ப்பு இல்லை, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கண்டிப்பாக சச்சிருந்து எவனோ ஒருத்தர் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்னேன், அதெல்லாம் நீ இந்த மாதிரி செத்து போய் நினச்சி கூட பார்க்கல, சாரி மாஸ்டர் சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும். ஹீரோ நெக்ரமன்ஸ் மூலமாக இருக்கும்போது வெளியே ஹீரோட சபனட் எல்லோ சபனட் வந்துட்டு ஓ மாஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லும்போது
ஏய் ஒரு நிமிஷம் நீங்கள் இடத்துல இல்லவே இல்லை என்னதில் வரேன்னு சொல்லும்போது ஆக்சுவலி அவன் அடிச்சு வெளியே தத்திட்டான், நானும் ஓரமான ஒழிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லும்போது என்ன தெத்திட்டான் சொல்லும்போது பின்னாடி இருக்க தெரியும் எதுவுமே தெரியாதமே ரியாக்ஷன் கொடுக்கும்போது சரி உனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்துருன்னு சொல்லும்போது என்ன பனிஷ்மெண்ட் மாஸ்டர்னு சொல்லும்போது அவன் அப்படியே தலைகளை உட்கார வச்சுட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மேலே உட்காந்து நான் சொல்கிற விஷயம் பொண்ணு இதுக்கு இந்த யார் எல்லாம் இது மாதிரி டேட்டும் கலெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு ஓ எனக்கு ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நீ கொஞ்சம் இப்போ இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கூடிய அந்த ஹோலி சர்ச் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நாங்கள் வந்து கிளம்பிடுறோம். அதே ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்ததுக்கப்புறம் இந்த ஹோலி சர்ச்சை கட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ளே இது வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்பவே முடியல, இதை தோக்கடி அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான யாருமே இந்த கண்ட்ரியில் கிடையவே கிடையாது. ஒரு வேளை சிட்டி லார்ட் இந்த லார்டு கொண்டு இருப்பாரோ, ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அவர் கொண்டு இருப்பாரோ. ஒரு நிமிஷம் அவர் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக்கலாக செய்யப்பட்ட விஷயம், அவர் கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு வேளை இதை கண்டிப்பாக அவனும் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவரோட பையனுக்கு அதிகமான மானசிக் மரம் இருக்குது, உள்ள அந்த மானா பவர் வச்சு ஜெயிச்சிருப்பாரோ யார் பண்ணிருப்பானே சுத்தமாக தெரியலன்னு போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கழுத்துல பார்த்தீங்கன்னா யாரும் கத்தி வைக்கிறாங்க. கத்தி வைக்கும் போது யாரா நீ கேட்கும்போது ஓ ஒரு நிமிஷம் நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும், நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது லைட்டாக கழுத்து வைக்கும்போது ரத்தம் ஊத்துட்டு இருக்கு. சரி நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்படியா நான் இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனில் கேட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பிடுறான். யாராக இருக்கும் இது யாராக இருக்குன்னு சுத்தமாக தெரியல, ஆனால் என்னை இப்படி த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் இவனுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஹோலி சர்ச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த கிங்டமில் இந்த மாதிரி நடக்குதுன்னு இந்த கிங்டமில் இருக்கக்கூடிய அந்த லார்டுக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த சர்ச்சுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சைடில் நம்ம ஹீரோட கேசல் தான் கட்டுறாங்க. ஹீரோ கேசலுக்குள்ளேயே நான் பண்ணிட்டு இருக்கான். அந்த தூக்கி வந்தாலும் டெட் பாடி அதை அதை கீழே வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இது என்னோட என் நெக்ரமன்சி பவர் மூலிமா இது எழுப்ப முடியல, ஒரு இதோட ட்ரூ ஃபார்ம் இது கிடையாதோ, ட்ரூ ஃபார்ம் மூலமாக வர வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ட்ரூ ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்குறான் பாருங்க. ஒரு நிறைய விதமான ஒரு அசிங்கமாக கொடூரமான ஒரு உருவத்துக்கு வருது. இதை பார்க்க ஏதோ ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஹியூமனை கண்டிப்பாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கோர் மாதிரி எனர்ஜி வச்சுருக்கானுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நிறைய ஃப்ளேஷ் அண்ட் பிளட் வச்சு தான் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருக்காங்க, அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக உனக்கு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதில் நிறைய டார்க் காராக கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் காராக இந்த அளவுக்கு இந்த சிட்டியில் யார் யூஸ் பண்ணிப்பான் சுத்தமே எனக்கு ஐடியா இல்லை, ஒரு சர்ச்சு தான் இதுமாதிரி வெளியே நல்லதுமே காமிச்சிட்டு உள்ள கெட்ட விஷயம் மாதிரி எனக்கு போடுது அப்படின்னு சொல்லிட்டு பய வில்லத்தன்மை வச்சுக்கும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா யார்கிட்டே பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்டோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி அது இறந்துச்சு சண்டை போடலன்னு சொல்லும்போது எப்படா வாய்ப்பு முடியாதுடா, அது என்னோட டாப் கிளாஸில் கூடிய சோல்ஜர் அதை எப்படி கொண்டான்னு சொல்லும்போது டாப் கிளாஸ் நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்க சார், நான் ஈஸியாக அதை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக கொண்டாங்க அவனுக்கு என்ன தெரியும் இப்படிலாம் பேசுவேன், அது யாருன்னு உடனே கரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ண பயட் பண்ணுறேன், அது இல்லாமல் அடுத்த ஆளே நான் செலக்டும் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது என்ன செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே யார் அதுன்னு சொல்லும்போது இங்கே சர்ச்சில் ஒருத்தன் பெருக்கிட்டு இருப்பான் அவன் தான் சொல்லும்போது ஆக்சுவலி தான் ராக்ஸின்றான் அவன் பேர், அவனை தான் நம்ம ஹீரோவுக்கு தான் காப்பாற்றிருப்பான் இந்த இந்த வண்டியிலேருந்து சாப்பிடாமல். அவன் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை பெருக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது ராக்ஸின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்னு சொல்லும்போது நீ நன்னாக போகிற உன்னை நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ராக்ஸி பார்த்தீங்கன்னா என்னது நான் நன்னாக போனால் நான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது தான் சுற்றி கூட அவன் தங்கச்சிக்கிட்டே அவனை பேசும்போது எவ்வளோ தங்கச்சிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்திட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ நான் நன்னாக போகிறேம்மான்னு சொல்லும்போது நல்ல விஷயம் தான் சொல்லும்போது ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது நீ கண்டிப்பாக என் கூட ட்ரைனிங் வா, நன்னாகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ட்ரைனிங் வந்து முடியும் எல்லார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நல்லா இருக்கும், இந்த மாதிரி கடவுள் மூலியமாக தான் எல்லோரும் வாழ்கிறீங்க, கடவுள் தான் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையை நம்ம கடவுளுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கடவுளுக்காக நம்ம பயணம் செய்கிற ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ராக்ஸி அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஆச்சரியம் பார்க்கும்போது இது நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது ராக்ஸி எப்படி செலக்ட் பண்ணலாம் சத்தியமும் புரியல, ஆனால் சின்ன வயசு செலக்ட் என்ன சொல்லும்போது நீ கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லும்போது விரும்புகிறேன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஹீரோட கேசல் காட்டுறாங்க. ஹீரோ கேசலுக்குள்ளே ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கெலாம் போனேன் இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லும்போது உண்மையாக சொல்கிறேன்ப்பா நீ சர்ச்சுக்கெலாம் போனேன் நல்ல விஷயம் தான் சொல்லும்போது என் பையன் உண்மை நல்ல பையனாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கும்போது மேம் நீங்கள் தப்பதில்லை உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா பார்க்க யார் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கேட்குறான் உங்களை பார்க்க ராக்ஸின்னு ஒருத்தர் வந்திருக்கான், அது இல்லாமல் சர்ச்சில் வந்துருக்கான்னு சொல்லும்போது சர்ச்சில் இருந்தா எதுக்காகன்னு சொல்லும்போது ஹீரோ தான் ஷாக் ஆகுறான். சர்ச்சிலேருந்து எதுக்காக இவன் என்ன பார்க்க வந்துருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது சரி அவனை சீர்மா கூட்டு வாங்க சொல்லும்போது ஓகே மேம் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு போகிறான். அது சில பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராக்ஸியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். வாப்பா உங்களை தான் ராக்ஸியாமே நீ எதுக்குப்பா இங்கே எங்கள் பையனை பார்க்கணும்னு சொல்லும்போது ஆக்சுவலி உங்கள் பையனை பற்றி நான் சொல்லி ஆகணும், உங்கள் பையனை ரொம்ப நல்லவர்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியும், சரி வேறு என்னன்னு சொல்லும்போது உங்கள் பையன் ரொம்ப டேலண்டாகும், அது இல்லாமல் உங்கள் பையன் பார்த்தீங்கன்னா மேஜிக்னு சொல்லும்போது டக்குன்னு வீர வந்து வாய மூடி டீரை நான் சொல்கிறேன்னா மேஜிக்கை பற்றி மட்டும் இதுவே எங்கள் அம்மா கிட்ட பண்ண சொல்கிறத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்னப்பா ஏதோ சொல்ல வந்த போல இருக்குது நல்ல பையனான்னு சொல்லி வந்திருப்பா, அதான் நான் என் பையனை பற்றி காம்ப்ளிமெண்ட் அவனுக்கு கொடுக்காது அவனுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது
நான் என்ன பண்ண வந்தேன்னு எனக்கு சுத்தமாக புரியல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது சரி இந்த அவங்க உமா கொடுத்துட்டு அவங்க தான் கிஸ் கொடுத்துட்டு அவங்க அம்மா கிளம்ப சொல்கிறான். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இச்சை திரும்ப பார்க்கும்போது சரிப்பா பத்திரமாருன்னு சொல்லும்போது ஓகேம்மா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் அம்மா ரொம்ப க்ளோஸான்னு சொல்லும்போது அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு க்ளோஸ் பீப்புள்ஸ்ன்னு சொல்லும்போது ஓ அப்படியா எனக்கும் அம்மா தான் நல்லா இருந்திருக்கும் நான் வீட்டுக்கு வச்சுருக்கேன். சரி எதுக்காக வந்து சொல்லும்போது நான் தானே இதுவாக போகிற ப்ரீஸ்ட் ஆக சொல்லும்போது இன்னும் ப்ரீஸ்டாக சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் எடுத்து ஈரோட சபை அனுப்பி வெளியே வந்துட்டு இருக்கான். நடந்து விட்டு எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குது, அது நம்ம இந்த நைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கிடைக்கவே இல்லை, அதில் நைட்டு தேடியும் பார்த்தா கிடைக்கலன்னு சொல்லும்போது ரெண்டு சைடில் பார்த்துட்டு இவனும் அப்படி சொல்லும்போது சார் நான் உங்களை பார்த்துட்டேன், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, உங்களுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்கும்போது நீ எப்படா தம்பி இருக்க, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சர்ச்சில் இருக்கிற நைட் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லும்போது அவரை பற்றி எனக்கு தெரில, நான் இப்போ ப்ரீஸ்ட் ஆக போகிறேன், நான் சூஸ் பண்ணியிருக்காங்க என்னையும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒன்று ப்ரீஸ்ட் ஆக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா தலைமையில் கை வச்சுட்டு ஸோ நான் சொல்கிறது மாதிரி நல்லா வச்சுக்கோ, நீ பத்திரமா அங்கே ஜாக்கிரதையாக இரு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக சார் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஓகேப்பா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வெளியே வராங்க. அந்த பையனை ஃபாலோ பண்ணுங்கள், அவனை கூட்டிகிட்டு போய் இடத்த தான் நம்ம இதுமாதிரி ரிசர்ச் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட்டுக்காக அவனை கூட்டிகிட்டு போக ரெடி பண்ணுறாங்க. அவன் தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவனை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறதுமோ தங்கச்சிக்கிட்ட போயிட்டு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன், உன்னை நான் மிஸ் பண்ணி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக ஒரு நாள் தினமும் எனக்கு எப்போ லீவ் கிடைத்தோ அப்போலாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லும்போது நானும் கண்டிப்பாக ஒன்று மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கோம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே பார்த்தா யாருன்னு பார்த்துட்டு இருக்கான், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட சபோர்டினேட் தான். அவன் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு இருக்கான். அதே நம்ம ஹீரோ காட்டினா ஹீரோ வந்து மானவளாக கேதர் பண்ணிட்டு ஹீரோ நான் பண்ணுறான். ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாம் இப்போ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு பிளாக் ரெடியாரு, இந்த ஸ்கில்லை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும், இது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இடத்தையும் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பிளாக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ எனக்கு இப்போ தான் புரியுது, போன வாட்டி ப்ரீஸ்ட்னு ஒருத்தன் போனால அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஸோ ப்ரீஸ்ட்டு அந்தமாதிரி குழந்தைங்க வச்சு ஏதோ பண்ணுறானுங்க, அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்தா நல்ல மாதிரி எனக்கு சரியாக தெரிலன்னு சொல்லும்போது அடுத்த சைடில் காட்டுறாங்க நம்ம ஹீரோட சபோர்டினேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா பிளாக் நம்ம ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு தான் காட்டுறாங்க. சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரீஸ்ட் அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றத்தை உருவாக்கி அந்த கிராஸ் கூட பார்த்தீங்கன்னா கை விடுறான். கை விட போது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் இருக்கான்ல அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தனோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிறான் பாருங்கள். பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈவில் ப்ரீஸ்ட்டுக்கால அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும்போது அவன் கையில் ஃபுல்லாக டார்க் எனர்ஜி வந்துட்டு அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி அடித்து அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்பாக்க பார்த்தோமே இழுத்து போட்டுருது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேயே விழுந்துடுறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விழுந்தோடனே என்னது யார் நான் அவனை இழுக்காமல் தடுத்ததுன்னு சொல்லும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது நீங்களா ஆமாம் நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லும்போது நீங்கள் வந்திருக்க கூடாது, நீ கண்டிப்பாக சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போடுறான். ஓ இந்த ஃபார்மேஷன் நல்லாவே தெரியுது, கடவுளுக்கு எதிரான ஃபார்மேஷன் தானே, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபார்மேஷன் இதுவும் ஒன்றுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ சாக போடான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மானம் கேதர் பண்ணி பஞ்ச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக ஓடி வந்து ஒரு பஞ்சம் கொடுக்குறான். அந்த பஞ்சிலேருந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டில் ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி தப்பிச்சிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீ சாக விடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டாக் பண்ணுறான் பாருங்க. என்ன அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு என்னப்பா அட்டாக் பண்ணுறேன்னா அட்டாக்கே விடலன்னு சொல்லும்போது பார்த்தா அவன் கையை பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிக் மூலிமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கான். வாய்ப்பு இல்லை, இது எப்படி பண்ணான்னு சொல்லும்போது ஸோ இன்னும் உனக்கு நான் ப்ரெஷர் தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கை இன்னும் ப்ரெஷர் போடுறான் பாருங்க. எலும்பு உடஞ்சி அப்படியே கை பார்த்தீங்கன்னா உடையுது பாருங்க. அவன் கத்துறான், அந்த ஃபார்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. வாய்ப்பு இல்லை, ஃபார்மேஷன் உடையுது, டார்க் மானா எனக்கு ஃபுல்லாக உடையுதுன்னு சொல்லும்போது ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன் நீ கொடுக்க மாட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி பின்பாகம் பார்த்தோமே ஹீரோ அடிக்கிறான் பாருங்க. அப்படியே செவுத்துல போய் மோதி அவன் அப்படியே கீழே விழுறான், செவரே அப்படியே உடஞ்சி கீழே விழுறான் பாருங்க. நான் வீடு அவன் கிட்டே போயிட்டு எனக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்தா நான் உடனே விளாட போகிறேன், ஸோ எனக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீ கொடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் அதை மட்டும் நான் தர மாட்டேன்னு சொல்லும்போது நீ தரலன்னு என்னடா நான் உனக்கு கேட்கவே இல்லையே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃபார்மேஷன் மாதிரி ஒரு ஸ்பெல் கேஸ் பண்ணி அவன் தலையில் பார்த்தீங்கன்னா அது வைக்கிறான். ஃபுல்லாக டார்க் மேஜிக் பார்த்தீங்கன்னா உள்ளே போதும் மண்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடையிலுமே அது தெரிஞ்சிட்ருக்கு. அது அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அந்த மண்டையில் குடுரும் வந்து அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிளாஸை தூக்கி போட்டு இல்லை நான் அந்த ராக்ஸ் எனக்கு கண்டிப்பாக வரணும், சீக்கிரமாக போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார். அது இல்லாமல் ஒருத்தன் தப்பிச்சாலும் அவன் எங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையை தொலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வருது. வெளியே வந்தோடனே ஸோ நீ எனக்கு ஏதோ துரோகம் பண்ணதுக்கு மாதிரி தோணுச்சு,
அந்த ப்ராக்ஸி எனக்கு கண்டிப்பாக வேணும், அவனை வச்சு நான் இன்னொரு விதமாக புது கிரியேச்சர் உருப்பணும்னு சொல்லும்போது அவங்களோட சர்ச்சுக்குள்ளே யாரோ வராங்க. யாரும் வந்துட்டு இந்த லைப்ரரி தான், இந்த நோட்ஸில் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு நோட்டில் தான் டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது, அந்த நோட்டை திறந்தால் தான் உள்ளே போகும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஸோ ப்ளீஸ் தேடுங்கன்னு சொல்லும்போது அவங்க தான் தேடிட்டு இருக்கான். ஹீரோ சாப்பிட்டு இந்த நோட் பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த நோட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி எழுதுறான் பாருங்க. டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம இப்போ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அவங்க ஸ்பாட்டில் மட்டும் கை வச்சு கவனமாக இருக்குன்னு சொல்லும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ செயின் மாதிரி வந்து ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா போடுது பாருங்க. அவன் பார்த்து அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். தடுத்தாலும் அவன் ஸ்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் ஆகிட்டே இருக்குது, வைப்ரேட் ஷேக் ஆகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக் யார் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவன் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகி போய் மறுபடியும் ஒரு அட்டாக் வந்து இப்படி கீழே வந்துடும். உங்களுக்கு இன்னும் அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளது ஒரு ஹோகர் மாதிரி ஒரு கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா வெளியே வருது பாருங்கள். என்ன வைக்கிற கிரியேச்சர் தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தர முடியாத இன்ஃபர்மேஷன் நீ அந்தளவுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் என்ன கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்காமல் அவரோட முகத்தை காப்பி பண்ணிட்டு இருக்கான். அதே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மிரர் மூலிமா யாரை பார்த்தீங்கன்னா வர ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் மொத்த உடம்பே காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மிரர் மூலிமா யாரோ வரது ட்ரை பண்ண போகும்போது யாரோ வராங்க போல இருக்குது, நான் உனக்கு காப்பி பண்ண முகத்தை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட காப்பி பண்ண முகத்தை இப்போ அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறான். என்ன இல்லை அவனை கண்டிப்பாக சீக்கிரமாக கொண்டு போய் என்னோட சர்ச்சுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க, அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருக்காங்க, கண்டிப்பாக அதை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நீ தான் இப்போ அவங்கள போய் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டர் போய் பேசுவான். கிளாஸை உடச்சி அந்த மான்ஸ்டர் அங்கே தப்பிச்சிட்டு இருக்கு. அடுத்த மான்ஸ்டர் ரெடி பண்ண இவன் கரெக்டாக இருப்பான். என்னோட ஹோலி பவரை இந்த பாடிக்குள்ளே சேர்த்து நான் கண்டிப்பாக இவன் அந்த ஹோலி லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போது பேருந்து யாரோ வராங்க, யாரான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கும்போது அந்த பிரின்ஸ் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டான். அவன்கிட்ட நான் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரின்ஸா, அப்போ அந்த போன வாட்சி கிரியேச்சர் அவன் தான் கொண்டுட்டான்னு சொல்லும்போது ஆமாம் சொல்லும்போது ஷே இந்த லார்டோட பையன் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண தெரியல, சரி நீ எப்படி தப்பிச்சு சொல்லும்போது அது நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு இந்த மிரர் முடியுமா சொல்லும்போது சரி அந்த பாட்டிலில் கொடுன்னு சொல்லும்போது இந்த அந்த பாட்டில்னு சொல்லும்போது பாட்டில் இந்த ஹெட்செட் தான் கண்டிப்பாக நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செட் அது ஒரு அந்த கிரியேச்சர் அவன் உடம்பு ராக்கி உடம்பு தேய்ச்சிட்டு ஸோ நீ இதை பார்க்க விரும்பலையா சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணதை பார்க்குவேன், இவன் எப்படி இந்த ஓடி போகிற செலுத்துலாம் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இவனை பார்த்தா சந்தேகமாகவும் இருக்குது, சரி அப்புறமேட்டு பார்த்துலன்னு சொல்லிட்டு அவன் இது இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுட்டு அந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்து மேலே போய் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அழுத்திட்டு அதை பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவன் உடம்பு ஃபியூஸ் ஆகிரும்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மீரை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் அவனமே தெரியலே நீ அவன் இல்லைன்னு சொல்லும்போது என்ன சார் கொஞ்சம் விளையாடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது விளையாடுறனா நீ அவன் இல்லைன்னு எனக்கு தெரியும்னான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பண்ணுறான் பாருங்கள். அந்த அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் தப்பிக்க வரானா என்னன்னு தெரில, அதை வந்து செயலில் காட்டுறாங்க. அந்த ஓகரோட தலையை துண்டாக வெட்டி கீழே விழுந்துருது. விழுந்தோடனே ஸோ வாங்க எல்லாம் நடந்து போவோம் முன்னாடி போகலான்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் போய் அப்படி மோதுறான் பாருங்கள். எனது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெரிய கைங்க, அந்த பெரிய கை செவத்தான் பக்கத்தில் கொண்டு நசுக்கும் போது எனது இது எப்படி உயிர் விழுந்துச்சுன்னு சொல்லும்போது பார்த்தா அது தலை மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது தலை இப்போ தான் வெட்டினேன் ஆனால் திருப்பி தலை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூட அவனோட சபானட் பற்றி மறுபடியும் ஓடி போயிட்டு அவனோட லைட் பவர் வச்சு லைட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு ஒரு பவர் வச்சு பற்றி அவன் அந்த ஓவரோட உடம்புல அங்கேயும் வெட்டுறான். ஆனால் மறுபடியும் அது ஹீல் ஆகிட்டு இருக்கும்போது இல்லை இது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, இந்த அளவுக்கு ஹீலிங் பவர் உடம்புல இருக்கா, அப்போனா கண்டிப்பாக அதை கொல்லவே முடியாது, இது எத்தனை வாட்டி வெட்டணும் கண்டிப்பாக வரணும் இது சாகாதுன்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கையில் பார்த்தீங்கன்னா இது வெட்டு விழுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓகரை அப்படி வழியில் கத்திட்டு யார் அப்படி வெட்டான்னு பார்த்தா அவன் கூட இன்னொருத்தர் 2 பேர் வெட்டியிருப்பாங்க. சார் நீங்கள் எங்கேருந்து போங்க அந்த ஓகர் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அவனை கண்டுபிடா அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு கண்டிப்பாக அவன் கூட தான் இருப்பான், நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வரோம், ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க எதுக்கு போங்கன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து போங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் அந்த ஓகரை பார்த்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு கிளம்பி போங்க சார் இது நாங்கள் பார்த்துன்னு சொல்லும்போது இல்லை இதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சபன்ட்டு இது வாய்ப்பு இல்லை அது ரொம்ப ஸ்ட்ராங்ஸ்டாக இருக்குது இவங்களால கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஓகர் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணி அப்படி தரையை வச்சு நசுக்க பார்க்கும்போது அப்படியே பில்டிங் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆரம்பிக்குது. என்னது இது பில்டிங்லாம் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விதமான பூமி அருமை அந்த மொத்த பில்டிங் உடஞ்சி விழுந்து அவங்க மேலே விழுந்துருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அது இன்னும் சாகலன்னு சொல்லும்போது பெரிய கை பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போதே அந்த இன்னொருத்தனை தூக்கிட்டே வெளியே வருது. இல்லை அவனை காப்பாற்றுன்னு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் வந்து போங்க நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம் அவனை அப்படின்னு நசுக்க ஆரம்பிக்குதுல பாருங்கள். நசுக்கிட்டு இருக்கும்போது இல்லை அவனுக்கு நான் சாக விட மாட்டேன், அவனை நான் சாக விடக்கூடாது, அவன் என்ன நம்பி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் கண்ணில் பார்த்தீங்கன்னா லைட்டு மாதிரி ஏறி இது என்னதுன்னு சொல்லும்போது இதை நான் யூஸ் பண்ண கொஞ்சம் நினச்சி பார்க்க யூஸ் பண்ண வச்சுட்டான். காட்ஸ் ஸ்லேயர் லைட் ஆஃப் காட்ஸ் பிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்பாட் ஒரு மையான ஸ்பெல் ஸ்பாட்னு சொல்லணும். அந்த மாதிரி அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு வெட்டுறான் பாருங்கள். அந்த மான்ஸ்டரோட உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போகுது. அந்த மான்ஸ்டரோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெட்டு அதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்கான் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டில் நீ செத்துருவேன், இந்த பவர் பார்த்தீங்கன்னா
ஒரு ஹோலி நைட்ஸ் கிட்ட இருக்க மாட்டேன் பவர் மட்டும் தான் இது யாராலையும் யூஸ் பண்ண முடியாது சொல்லும்போது நீங்கள் இன்னும் வீடு தான் இருக்கியா எப்படா இன்னும் வீடாக இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆச்சரியம் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ஆகலை உங்கள் வீடு தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் சார் பாருங்கள் 1 2 3 1 2 3 ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவோம் ஸோ சந்தோஷம் தான் செய்வாங்க நம்ம இங்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அது என்ன செய்யல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனும் அந்த வில்லனும் சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோ கையில் டார்க் மேஜிக்கை பார்த்துட்டு நீ டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுற அதில் உனக்கு விங்ஸ் இருக்குது நீ யாரான்னு சொல்லும்போது அது இல்லாமல் உன்கிட்ட மட்டும் தான் விங்ஸ் இருக்குன்னு இல்லைடா என் கிட்ட கூட தான் விங்ஸ் இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட விங்ஸை பார்த்தீங்கன்னா அவன் விரிக்கிறான். ஓ காக்கா ரக்க மாதிரி இதெல்லாம் ஒரு விங்ஸ்ன்னு சொல்கிறேன் சின்ன பையல அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையனா பைத்தியம் என்னென்ன வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றேன் ஒரு ஹோலி கிரியேச்சர் திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுறான் அது அந்த இன்சர் பிடிச்சிட்டு இதை வச்சு தானே கொல்ற இது இருந்தால் தானேன்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி கொள்றான் பாருங்கள். அதை விடு அதை கொள்ளாதடா உனக்கு கொண்டுருவேண்டான்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ இதை மட்டும் இல்லை இந்த பில்டிங்கே அடிக்க போகிற நீ நான் வேறு இடத்துல போய் சண்டை போடலான்னு சொல்லும்போது என்ன ஃபார்மேஷன் இது டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனா இது இவனுக்கு எங்கேருந்து கிடச்சிது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபார்மேஷன் பவரில் இவனுக்கு எங்கேருந்து கிடச்சி ரொம்ப சுற்றி டார்க் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கட்டி போகிறவே வந்து என் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டார்க் மேஜிக் இந்த அளவுக்கான ஸ்பெல் கேஸ்டிங் இல்லை எனக்கு எங்கேருந்து கிடச்சி சின்ன வயசுல எனக்கு எங்கேருந்து கிடச்சின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வேறு ஏதோ இடத்துல வந்து இருக்காங்க. இது எந்த இடம்னு சொல்லும்போது ஸோ நீ இப்போ இங்கே தான் சண்டை போட போகிற என் கூட அப்படின்னு சொல்லும்போது வாடா சண்டை போடன்னு சொல்லும்போது என் பவரை இப்போ நான் உனக்கு ஃபுல்லாக காட்டுறேன் அந்த இடத்துல எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ இல்லைடான்னு சொல்லும்போது உன்னை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாறி 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு தான் பவர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பவர் என் பவரை அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லும்போது இவன் உடம்புல கூட இந்த கிரீச்சர் தான் அவனுக்கு அதிகமான ஸ்டாமினா கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரீச்சரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அவன் கையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த அலையை குத்துறான் பாருங்க அந்த மரமும் உடையதான் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு வரான். உன்னை நான் கொல்ல போகிறேன் இதை வச்சு உனக்கு கொல்றேன்டா அப்படின்னு சொல்லும்போது நினச்ச மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அந்த இன்சைட் தான் அவனுக்கு பவரை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக சண்டை போடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிட்ட போகிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ஓங்கி கை ஓங்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது அது இன்னொரு சைடில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட சப்மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இங்கே சுற்றி முற்றி பாருங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்க தான் இருப்பான் குழந்தை மேலே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் இங்கே எதோ இருக்குன்னு சொல்லும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் திரும்பி பார்க்குறான். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கே குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே இருக்குன்னு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவன் அப்படியே ஷாக்கை நின்றுட்டுருக்கான். இது வாய்ப்பில்லை இது ஒரு க்ரீச்சர் இன்னொரு மான்ஸ்டர் சொல்லிட்டு ஆச்சரியம் போது இது இன்னொரு மான்ஸ்டர் தானே அங்கே மட்டும் இல்லை அந்த சைடு இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான். இது எனக்கு சுத்தமாக புரியலையே ஏன் நடன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் தான் திரும்பி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா உள்ளே யாராக இருக்கான் இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை இதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த இன்னொரு பையன் தானே அவனை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் ஆகிறேன்னு கூப்பிட்டு வந்து அவனை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. கடவுள் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு போல இருக்குது அப்போ கடவுளால் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கடவுளை நான் என்னால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் போல இருக்குது அப்போ நான் இவனுக்கு கடவுள்ன்ற பேரில் இவனுக்கு எதுவும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போல இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கிளம்புறான் வேகமாக ஓடி போகிறான். என்னை மன்னிச்சிடு என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக உன்னை வந்து ஒரு நாள் காப்பாற்றுவேன் இங்கேருந்து உனக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடுறான் கழுத்து வந்துட்டு ஓடுறான் பாருங்க ஓடிட்டே போயிட்டுருக்கான். செம்ம ஸ்பீடில் ஓடிட்டு போகும்போது இந்த இடம் எனக்கு சுத்தமாக புரியல இங்கே எதுவும் நடந்துட்டுருக்கு அதில் இங்கே சத்தமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சபாநெட்டும் அவனோட சோல்ஜர் சண்டை போடும் போது இது அவரே தான் அப்படின்னு சொல்ல போகும்போது சபாநெட்டும் பார்த்துட்றான். என்னது இவனா உனக்கு ராக்ஸி எதுவும் ஆகலை கொஞ்சம் அங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பற்றி சண்டை போடும் போது பீஸ்ட்டு போய் திருப்பிடுறான். அவனை ராக்ஸியை பார்த்துட்டு ராக்ஸியை பற்றி நான் அட்டாக் பண்ண போகும்போது இல்லை இதுமாதிரி நடக்கக்கூடாது அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார்ன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாம் சரி அந்த மான்ஸ்டர் தான் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது இன்னொரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. ஏன்னா நம்ம உள்ள ராக்ஸி இங்கேருந்து ஓடு நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லும்போது அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஓடப்பாங்க அப்படியே நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு என் உடம்பு கொஞ்சம் கூட மூவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண எதிர்த்து பாருங்க விடமாட்டேன் ஹோலி டிஃபைன் ஹோலி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜி கேதர் பண்ணி ஒரு அட்டாக்கை போடுறான் பாருங்க. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் மேலே டேரெக்டாக போய் விழுந்த அடியில் அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே வந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீறி கூட அந்த மான்ஸ்டருக்கு சண்டை போடும்போது ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ராக்ஸி எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த ராக்ஸி பையனும் எதுவும் ஆகாமல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது உடம்பு கோல்டன் கலர் எனர்ஜி வரும்போது என்னது இது சுத்தமாக எனக்கு புரியல ஆனால் இங்கேருந்து மொழி தப்பிக்கணும்னு சொல்லும்போது சீக்கிரமே இங்கே இருக்கா அதை இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது ஆனால் சார் உங்களை விட்டு எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு உங்கள் வந்து கட்டுப்பிடிச்சிட்டு சீக்கிரம் நீங்களும் வந்துருங்க போகலான்னு சொல்லும்போது இல்லை இந்த இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்கணும் சீக்கிரம் இங்கே அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூட எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் ரொம்ப டேஞ்சராக இருக்குது இவனை எங்கேயாவது காப்பாற்றணும் நிறைய பேர் காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்பாட் எடுத்துகிட்டு நான் ஒன்று பண்ணு நீ வெளியே இப்போ எனக்காக வெயிட் பண்ண கண்டிப்பாக நான் வருவேன் இங்கேருந்து முதல்ல போன்னு சொல்லும்போது ஆனால் சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அவனை போகிறான்.
அவனை பார்த்தீங்கன்னா அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது சீக்கிரமே வெளியே வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வெளியேன்னு சொல்லிட்டு ராக்ஸி வெளியே போகும்போது கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். ஸோ அவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை காப்பாற்றாச்சு, மீதி இருக்கக்கூடிய வேலை இனிமேல் நான் பிரச்சனை இல்லாமல் சண்டை போடலாம், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மாஸ்டர் பற்றி அவனை அட்டாக் பண்ண வரும்போது இனிமேல் உனக்கு நான் அக்கறை காட்டணும் இல்லை, ஏன்னா நீ ராக்ஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண ஃபுல் பவரை ரிஜெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சுத்தமான முடியல, இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஆர் ஆஃப் சம்மந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படின்னா என் தங்கச்சி கூட அவனுங்க வருங்காலத்தில் எங்கள் கூட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி தான் சர்ச்சு இந்த நிறைய குழந்தைய கூட்டு வந்தவங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறானுங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஏமாலே பண்ணியிருக்கானுங்க, எனக்கு என்ன ஆச்சு எனக்கு சுத்தம் புரியல, ஏதோ சத்தம் வேறு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் திரும்பி பார்க்குறான். இந்த இடத்துல சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அந்த இடத்துல தான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பற்றி நோக்கி நடந்து போயிட்டுருக்கான். அந்த சைடில் பார்த்தா மீரவும் அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்தா சண்டை போட்டுருக்காங்க. எவ்வளோ தெரியுதான் நீங்கள் வந்திருப்ப, என்ன தெரியுதான் என் மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் எல்லா அட்டாக்கும் தப்பிச்சிட்டு இருக்கான். அது ஏகப்பட்ட டென்டிகல்ஸுமே உருவாக்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஹீரோ தான் எல்லா அட்டாக்கும் தப்பிச்சிட்டே இருக்கான். தப்பிக்கும் போது பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கும். ஹீரோ பார்க்குறான், இவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ இருக்கு அன்லிமிட்டட் ஸ்டாமினா கிடைக்குன்னு தெரியல, இந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி கிடைக்குன்னு தெரியல, இவனுக்கு அட்டாக் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ தான் எனர்ஜி ஸ்பேர் ஏதோ உருவாக்கி அதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவன் மேலே அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சிடுறான். இதுதான் அவன் அட்டாக்கா, சின்ன அட்டாக்ல வச்சு அட்டாக் பண்ண முடியுமா சொல்லும்போது இது நம்ப முடியல, அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி மாதிரி கேதர் பண்ணி அவனை பார்த்து அட்டாக் பண்ணுறான். அவன் டென்ட்டுகள்லாம் அந்த கை வழியாக வெளியே வருது, பயமான ஒரு அட்டாக்லாம் குக்குன்மே அவன் மேலே சுமந்துக்குங்க. அவனுமே குக்குன்மே ஆகிட்டு இனிமேல் நீ இருக்கக்கூடாது, நீ சாகணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு அந்த படத்துக்கு வேணுன்ட்டு ஏன்னா நம்ப முடியல, இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்க் டொமைன்ஸின் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறான். டார்க் டொமைன் மாதிரி ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுவோம். என்னது சுற்றி டார்க் எனர்ஜியாக இருக்குது இந்த இடம் எனக்கு, ஓ நீ அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கண்டுபிடிச்சினா ஹீரோ அட்டாக் பண்ணுறான். இவனை கண்டுபிடிச்சிட்டான், இங்கேருந்து உடனே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற ஒரு ஸ்கில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போகும்போது ஆனால் இன்னொருத்தன் பார்த்தி அவனும் இன்னொரு ஸ்கில் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டென்டிகல் அட்டாக் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தா எப்படியோ தப்பிக்கிறான். நம்ம முடியல, இவ்வளோ ஸ்ட்ராங் அட்டாக் எனக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அன்லிமிட்டட் ஸ்டாமினா, இவனை கொல்ல திரும்பி வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு வேலையை என் கையாலே நீ சாக போடான்னு சொல்லும்போது என்னது சாக போடான்னு சொல்லும்போது என்னது பேன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அவன் திரும்பி ஒரு அட்டாக் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிக்க அவன் டென்ஷன் ஆகிட்டு உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லும்போது இன்னும் 2 தான் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன் பாரு, 4th கிளாஸ் மேஜோட அட்டாக் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 மட்டும் டார்க் எனர்ஜி ஃபுல் டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி நீ இப்போ சாக போறாடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பயமாக அவன் கையில் நடுங்க இந்த ப்ரெஷரை பார்த்துட்டு நம்ப முடியல, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் எப்படி இருப்போம், ஒரு சின்ன குழந்தை உடம்புலேருந்து எப்படி இவ்வளோ பவர் வரும்னு சொல்லும்போது பிளாக் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா என்ன சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ரெக்க மேலே படுத்து அவன் ரெக்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்துறான். இந்த பிளாக் ஹோல் மாதிரிடா இது, உள்ளே பார்த்து எது பட்ட இழுக்க ஆரம்பிச்சிடும், உள்ளே பார்த்த மாதிரி நீ இப்போ சாக போகிறேன்னு சொல்லும்போது உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது அப்படியா நான் வேணா நரகத்தில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்சியஸ் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுறான். அப்படியே பிளாஸ்ட்டும் நடக்குது. நம்ம ஹீரோ பார்த்தா அப்படியே லேண்டுக்கு வந்து லேண்ட் ஆகிறப்ப அவன் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க கூட முடியல, மூஞ்சிடக்கூடிய எல்லா அதுவும் 60 இருக்குள்ள அந்த ஃபீட் மாதிரி அதெல்லாம் கீழே கொட்டிடுது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி பார்க்குறான் பாருங்க. ஓ என்னோட இன்டெலிஜென்ஸ் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ இன்னும் வீடு இருக்கேன்னு சொல்லும்போது சரி அப்போ நான் உன்னை இங்கே கொள்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் நத்தியில் கை வச்சு மெமரிஸ் அப்போ செக் பண்ணிட்டே கொள்ளலாம்னு சொல்லும்போது ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டாக மறுபடியும் சென்ஸ் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல தான் 2 விதமான மான்ஸ்டர் வரும்போது என்ன இலவத்த மான்ஸ்டர் இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவன் பானா ஸ்பியர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பார்த்து அவன் செஸ்ட்லேயே பார்த்து கரெக்டாக லான்ச் ஆகுது. என்ன ஒரு அட்டாக் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ இன்னும் சாக மாட்டியா, நீ உயிர் தான் இருக்க போல இருக்குது, உனக்கு கொள்ளணும், ஆனால் இவன் உடம்பு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது எப்படி தான் வருது எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்லும்போது ராக்ஸியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் கேட்டு வந்துருக்கும் ரொம்ப பெரிய பிளாஸ்ட் நடக்குது. என்னடா அது பிளாஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது, இந்த இடத்த சுற்றி பார்க்கவும் பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போது திருப்பி பிளாஸ்ட் நடக்குது. ஐயோ பேகி இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது பெரிய அட்டாக் வாங்கி நம்ம ஹீரோ கீழே விழுறான். இப்படி எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இவனுக்கு எங்கே வந்துச்சு திடீர்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது ராக்ஸி பார்க்குறான். ஒரு நிமிஷம் அது ஜிம்மி மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது நீ இப்போ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பற்றின எனர்ஜி ஸ்பேர் மேலே உருவாகிட்டு இருக்கு. ஏய் ஜிம்மி இது நீ தானேன்னு சொல்லிட்டு கத்திட்டு வரும்போது என்னது ராக்ஸியா இல்லை இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த அட்டாக்கம் பற்றி லான்ச் ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா ஜிம்மின்ட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு ஹீரோ சேவ் பண்ண ஓடி வரான் பாருங்க. இல்லை ராக்ஸி இங்கே வராதா இங்கேருந்து ஓடி போய் மிகப்பெரிய அட்டாக் சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நேரடியாக வாங்குறதுக்கு அப்படி நிற்கிறான் பாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளாஸ்டே நடக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயமாக அடிப்பட்டு நம்ம ஹீரோ உடம்புல ரத்தம் ஊற்ற நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு பார்க்குறான். இல்லை இங்கே நடக்கக்கூடாது, இன்னொரு என்னை காப்பாற்ற மறுபடியும் இன்னொரு உயிர் இறந்துச்சா நம்ப முடியல ராக்ஸின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் ஏந்துக்க முடியல.
நீ இறந்து போகக்கூடாது, இல்லை நீ சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நடக்கக்கூடாது, இந்த பிளட் இது ப்ரீவியஸ் லைஃப்பில் இதையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சேவ் பண்ண நிறைய பேர் இந்தமாதிரி இறந்துருக்காங்க. ஹீரோ பார்த்தா நிறைய பேருக்காக ஹீரோவோட லைஃப்பில் நிறைய பேர் இழந்திருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது, என் ப்ரீவியஸ் லைஃப் நடந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அவங்க மொத்தமாக அவன் மைண்டு கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நீ சாக போகிற, அவன் செத்தமே நீயும் சாக போகிற, என் எக்ஸ்பெரிமெண்ட் செத்தமே நீயும் சாகுன்னு சொல்லும்போது, இல்லை என் ப்ரீவியஸ் லைஃப்பில் லவ் பண்ணவும் என்னோட சேரும் இறந்தார், என் டீச்சர்ஸும் இறந்தாங்க, எல்லாருமே என்னை காப்பாற்ற முயற்சி தான் இறந்தாங்க, அதுவும் இல்லாமல் என் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கதை தான் இறந்தாங்க, எவனையுமே நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டா, நான் கண்டிப்பாக கொள்ளுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பவர் ஜெட் பண்ணும்போது என்ன நடக்குது இங்கே சுத்தமே புரியல, மறுபடியும் என் கை நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ராக்ஸி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், உனக்கு கண்டிப்பாக நான் உயிர் தருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு போயிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஒரு மாதிரி எலும்பு கூடெல்லாம் வெளியே வந்து நிற்குது. ஏகப்பட்ட எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது என்ன இலவடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இதுதான் என்னோட பவர், என்னோட ட்ரூ பவர் நெக்ரோமான்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த எலும்பு கூடு வச்சு என்னை நீ கொள்ளுவியா, கேவலம் இந்த எலும்பு கூட என்ன கொள்ளுமா சொல்லும்போது, இந்த எலும்புக்குள்ளே ஒரு காலத்தில் மிகப்பெரிய மேஜாக இருந்தவங்கடா அப்படின்னு சொல்லும்போது அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அந்த எலும்புக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது என்னதான் ஒரு எறும்பு கூட்டம் பெருசாகவே இருந்தாலும் அது ஒரு பாம்பே அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு அங்கே கூட எல்லா பீஸ்டையுமே அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா கடித்து துப்புது, ஏகப்பட்ட ஸ்பெல்ஸுமே கேஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா அடி வாங்கினாலும் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் அடியும் விழுது. அட்டாக் பண்ண அந்த எலும்பு கூடுக்கு என்ன தான் எலும்பு உடஞ்சாலும் திருப்பி ரீஜெனரேட் ஆகுது. அவனும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மரத்தான பிடிக்கும் போது டக்குன்னு மூஞ்சல் மேலே எலும்பு கூட கை வச்சோன்னே அவனை இறக்கமே இல்லாமல் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான் பாருங்க. அந்த எலும்பு உள்ள அவனை அப்படியே படுக்க போட்டு அவன் கை காலெலாம் அப்படி கடிக்க ஆரம்பிக்குது, தொண்டைகள்லாம் கடிச்சு அப்படியே துப்புது பாருங்க. ஸோ ஒரு வழி சாக போகிறேன்னு சொல்லும் போது அவன் வாய் வந்து கக்குறான் பாருங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்குறான். ஒரு நிமிஷம், இது லைஃப்ஸ் ஆஃப் பில், இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் லைஃப் கொடுக்கும், நம்ம அடிப்படை நம்மளுக்கு லைஃப் நினச்சி வரும். இப்போ தான் புரியுது அவன் எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் இவன் எப்படி உயிரை வந்ததான்ட்டு. இதை வச்சு தான் அவன் ரொம்ப நேரமாக சர்வே பண்ணிட்டு இருக்கான் அவளுக்கு, எனக்கு நல்ல ஜாக் பாட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ யோசிச்சுட்டு சரி எல்லோரும் நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லும்போது ஓகே எல்லாம் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கனால இல்லை அது வந்து கதை பேசிகிட்டு இருக்கு. சரி எல்லாம் போங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தான் திருப்பி அவங்க எல்லாருமே திருப்பி அனுப்பிச்சி விட்றான். எல்லாமே திருப்பி போயிட்டோன்னே ஹீரோ வாழ்ந்து அப்படியே ரத்தத்தை நம்ம ஹீரோ தான் கக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு, எனக்கு ரத்தம் வருது, என்னம்மா நான் ரொம்ப அதிகமாக ஸ்பின்னாக இருக்கேன், எனக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஏற்பட்டு அதனால தான் ரத்தம் கக்கிருக்கேன்னு சொல்லிட்டு ராக்ஸியை பார்க்க ஹீரோ போயிட்டுருக்கான். ஹீரோ தான் டார்க் மேஜிக் வச்சு நான் கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவனை வருவான், கம் டு மீ என்கிட்ட திருப்பி வான்னு சொல்லிட்டு ராக்ஸியை தான் ஹீல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் டார்க் எனர்ஜி வச்சு அவன் செஸ்ட்டில் போய் கை வைக்க பார்க்குறான். ஒரு நிமிஷம் இவன் உடம்புல வந்து ஒரு லைட் எனர்ஜி எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக்காகி ஏந்துக்கிறான் பாருங்க. அவன் பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஃப்ளாஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முடிக்க பார்க்குறான். அவன் உடம்பை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோல்டன் எனர்ஜிலாம் ஸ்பான் ஆகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு குழந்தை நீ யாருன்னு அந்த தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிடி, இது ஒரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் மாதிரி ஆள் ராக்ஸின்னு கூப்பிடலாம், ரிக்கின்னு கூப்பிட்டுக்கலாம். பில்டிங்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அது நம்ப முடியல, நான் எப்படி அவன்கிட்ட தப்பிச்சுன்னு சொல்ல கண்டிப்பாக அவனை ரொம்ப கொண்டுருமா தான் சொல்லும்போது டக்கு உடம்புல ஏதாவது வெற்றமே சொல்லுவாங்க, தலை அப்படி துண்டாக கீழே விழுது. கீழே வந்து அங்கே பற்றி அந்த பொண்ணு சொல்கிறான் நீ ஒரு யூஸ்லெஸ் எதுக்குமே ஒர்க் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டும்போது நல்ல வேலை இந்த இடத்துல யாருக்கும் எந்த உயிரும் சேதம் ஆகணும்னு சொல்லும்போது சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சபாண்ட பார்த்து தான் அவங்க கேட்கும்போது அவன் உடம்புல ஏதாவது லைட் எனர்ஜி மாதிரி எதுவும் ஆகுது, இவ்வளோ லைட் எனர்ஜி எங்கேருந்து வருது, என் உடம்புல கூட எல்லா ஒன்றுமே ரொம்ப கிளியராக ரொம்ப இன்ஸ்டன்ட்லி இதாகுது, எனக்கு தெரிஞ்சு ஏதோ பக்கத்தில் பவர்ஃபுல்லான லைட் எனர்ஜி இருக்குது சோர்ஸ் வருதுன்னு சொல்லும்போது பக்கத்தில் தான் அந்த காடஸ் தான் காட்டுறாங்க. அந்த காடஸ் செயல் எதுக்காக நீ அப்படின்னு பார்த்துருக்குன்னு சொல்லும்போது இந்த காடஸை பார்த்து எனக்கு ஒரு கோவமாக வருது, இதுவும் எனக்கு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் தலையில் வச்சுட்டு இந்த காடஸ் ஒரு காடஸ் தான் சொல்லும்போது உனதான் கேட்டுருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான், அவங்களா தான் இதுமாதிரி ஆச்சுன்னு சொல்லும்போது அது இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் ப்ளீஸ் அவனை காப்பாற்றுங்க ரிக்கியை காப்பாற்றுங்க சொல்லும்போது எல்லாமே ஏன் தப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லாமே உங்கள் தப்பு தான், உங்கள் மேலே இருக்கக்கூடிய முட்டாள் நம்பிக்கையால் தான் ஏகப்பட்ட குழந்தைங்க உங்களுக்காக கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் சொல்லும்போது பார்த்துட்டு இருக்கா இந்த குழந்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கியும் பார்க்குறான். ஆமாம் இது எல்லாமே என்னோட தப்புன்னு சொல்லலாம், கடவுளை ஏன் தப்புன்னு சொல்லுவோம், இந்த கடவுள் ஈஸியாக தப்பு ஒத்துக்கிச்சு சொல்லும்போது ஸோ நான் ஹீல் பண்ணுறேன், இவனை நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன்னு சொல்லும்போது நான் தான் ஜஸ்டிஸ்க்கான கடவுள்னு சொல்லலாம், லைட் எனர்ஜி எல்லாமே என்கிட்ட ஈக்குவலாக இருக்குது, யாரெல்லாம் என்ன மனதால் ப்ரே பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ இந்த கடவுளோட நம்பிக்கை அதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கேன். வில்லத்தனமாக சிரிச்சிட்டு ஸோ நீங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் காப்பாற்றுவீங்க போல இருக்கே, அப்போ நான் உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் தானே பண்ண சொல்லும்போது உன்னை பார்த்து எனக்கு கொள்ளணும்னு தோணுது, ஏன்னா என் ப்ரீவியஸ் லைஃப் இதை என்னை கொண்டு இருக்குன்னு சொல்லும்போது இந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஸ்டேஞ்சர் ஃபீலிங் ஆகிட்டுன்னு சொல்லும்போது ஸோ நான் உன்னை இங்கே கொண்ட ஒரு காடஸ் இல்லைன்னு சொல்லும்போது என்னது என்கிட்ட எப்படி பேசுன்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் ஏன்னா நீ ஒரு காடஸ் ஆச்சு,
காடஸ் நான் மனசை பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப ரொம்ப எல்லாம் மீறி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெக்ஸி பார்த்தீங்கன்னா முடியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இன்னும் கான்ஃபிடன்ஸ் பெருசு எழுதிட்டு இருக்கும்போது ரெக்ஸிக்கு இந்த மாதிரி நடக்கிறது தான் காரணமே நீங்கள் தான், ரெக்ஸிக்கு பயமாக அட்டாக் ஏற்பட்டுருக்கு சொல்லும்போது உண்மைதான், ரெக்ஸி நானே ஹீல் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து ஹீல் பண்ண அவசியமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் எந்த மாதிரி தெரியுமா, நீங்கள் நாங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய ஆடுன்னு சொல்லும்போது இல்லை நீ பார்த்து பேச சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களில் நீங்களும் ஒருத்தங்க தான், என் ப்ரீவியஸ் லைஃப்பில் மிகப்பெரிய மேஜாக இருந்தேன், நீங்கள் பொறாமப்பட்டு தானே கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கும் போது அந்த மனசு நினைக்க தான் அந்த கடைசுக்கு புரிஞ்சது. என் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பார்த்து எப்படி புரியும், ஏன் எப்படி கஷ்டப்பட்டு கொலை பண்ணீங்கன்னு சொல்லும்போது இவனை பார்க்க எனக்கு அந்த மேஜ் ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஞ்சோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ நான் சொல்லிட்டு தான் உண்மை, நீங்கள் இந்த மாரி தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த காடாச்சும் அவங்க கோவமாக கிளம்பிடுறான். ரெக்ஸியை கீழே போட்டு ரெக்ஸியை பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸ் வந்து எப்படி கீழே விழுந்துடுறான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெக்ஸியை பார்த்துட்டே இருக்கான். ஸோ நான் நினச்சி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெக்ஸியை பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்து தான் இருக்கேன். நான் அன்கான்ஷியஸ் ஜிம்மி சொல்லும்போது ஜெமியா நான் கண்டுபிடிச்சான்னு சொல்லும்போது ஏய் இன்னும் சாவுலடான்னு சொல்லும்போது நான் ஏன்டா சாகணும், நீ தானே செத்துட்டேன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி இந்த மாதிரி உனக்கு எந்த விஷயம் ஞாபகம் இல்லை, காடஸ் வந்து ஞாபகம் இல்லை, எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது ஸோ உனக்கு எதுவும் வாங்கலை, உனக்கு எந்த பெரிய அடிப்படலன்னு சொல்லும்போது எனக்கு எந்த அடிப்படல, ஆமாம் நீ ஏன்னா குறுக்க வந்து என் அட்டாக் வாங்கினேன்னு சொல்லும்போது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது உனக்கு காப்பதுன்னு தோணுச்சு, ஆனால் தான் நான் வந்து பண்ணேன், ஏன்னா நம்ம தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சொல்லும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக லூசு பயில அதுக்காக என் உயிரே ஓடி வர உன்னோட வேறு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு அடிபட்டுருக்கேன் நான் உனக்கு ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட லைக் மேஜிக்கை வச்சு அவன் உடம்பை ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எந்த அடியும் படாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ரெக்ஸி பற்றினா பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ சத்தமாக வரும் கேட்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளம்புறேன்னு சொல்லும்போது சரி தாராளமாக கிளம்பு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா யாரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு நான் சொன்ன இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுதான் சொல்லும்போது முடிஞ்சுது சார் நான் உங்களுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 ரூபா ஒன்று வந்து பற்றி அதை எடுத்துகிட்டு இவங்ககிட்ட நம்ம ஹீரோ அப்பா நீட்டும் போது இதை வச்சு தான் நிறைய பேர் கொலை பண்ணாங்க, ஒரு தலை மட்டும் வெட்டப்படுற நிலைமை இருக்குது, உங்கள் சப்பாடு நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு சொல்லும்போது சார் இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இந்த எல்லாத்துக்குமே காரணமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு இந்த ஒரு மிக டிஃப்ரெண்டான ஸ்பீஷஸ்ன்ட்டு அதை அவங்க அப்பாவும் கேட்டுருப்பான். நம்ம ஹீரோ அப்பாவும் கேட்டு இதை எடுத்துகிட்டு வந்துருக்கியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போது என்னை மன்னிச்சிருங்க சார் என்ன மன்னிச்சிருங்க நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லும்போது இல்லை இதான தான் நிறைய என்னோட நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது சொல்லும்போது சரி இந்த தான் கிடச்சிது நீங்கள் இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஓவர்ஃபுல் ஆகலாம் உங்களுக்காக, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன், ஸோ இது கடலோட வழிபடையில் உருவாக்கினதா இது நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் கையை நம்ம ஹீரோப்போ வெட்டுறான் பாருங்க. வெட்டி இப்படி தான் இப்படி செதறுது, அவர் மாடி இன்னொரு கையை வெட்டுறாரு, அப்படியே ரத்தம் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்குது. ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும்போது அந்த சபால்கிட்ட பார்த்துட்டு என்ன இவ்வளோ டென்ஷனாக இப்படி 2 கையுமே விட்டுட்டாரு சொல்லும்போது சார் ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். கெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஸோ நாங்கள் இதுவுமே நாங்கள் சர்ச்சில் நாங்கள் இது கண்டுபிடிச்சதுக்கு காரணமே ஹோலி பவர் யாருக்கா கொடுக்கணும்னு சொல்லும்போது ஸோ ஹோலி பவர் தானே ஒன்று கொடுப்பாங்க, இவனை உயிரோட இருக்காதீங்க இவனை முதல்ல கொண்டுரு அப்படின்னு சொல்லும்போது சார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ செத்து கொலை பண்ணுன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஸோ இவன் தான் அவனோட ஃபுல் கோவம் போல இருக்குது, இவர் கோவப்பட்டால் இப்படி தான் பண்ணுவார் போலன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே நம்ம ஹீரோ சபா பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸி இல்லை அவன் தங்கச்சியை போய் பார்த்துட்டு இருக்கான். தங்கச்சியை பார்க்கும்போது திடீர்னு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு என்னால் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவங்க 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இனிமேல் என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்னா அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு காடஸ், அவள் காடஸை தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நான் உங்களுக்கு காப்பாற்றினு என்னோட பேலன்ஸ் சொல்லும்போது ரொம்ப நன்றி எங்களுக்கு மேலே கேர் பண்ணிருக்கேன், நீ ப்ளீஸ் நீங்கள் ஏந்துங்க எங்களுக்கு கீழே நீங்கள் ஒன்றும் சர்வன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஓடி போயிட்டு அவன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடறான். உனக்கு எதுவும் ஆகாத நம்பி நான் அவனுக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே சரி நம்ம ஹீரோ என்ன பண்ணனா நடந்து போயிட்டு இருக்கான். அவ்வளோ நடந்து போயிட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த டிமென்ஷனை கிராக் பண்ணிட்டு அந்த இந்த ஏஞ்சில் உள்ளே வந்துச்சு. காடஸ் கிட்ட ஏகப்பட்ட லைட் எனர்ஜி கஞ்சுது, அதை வச்சு தான் அவனுக்கு பவரும் கொடுத்துருக்கு இப்போதைக்கு. ஸோ அவனுக்கு காடஸை பற்றி நிறைய விஷயம் தெரிய வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு ஹீரோ பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகும்போது சொல்லு ஜிம்மி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா உங்களை பார்த்துருங்களா ஆச்சு உங்ககிட்ட நான் ஒரு டவுட்டும் கேட்கணும்னு சொல்லும்போது என்ன அண்ணன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னப்பா உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லும்போது உனக்கு தான் பணம் என்ன வேணுமோ சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு வேணாமா எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் படித்தா போதும்னு சொல்லும்போது என்ன இன்ஃபர்மேஷன் தாழ்மை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடஸை பற்றி இன்னும் விஷயம்லாம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு வா காடஸ் உண்மையாக கிரேட்டான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி அங்கே வந்து கிளம்ப போகும்போது ஸோ அம்மா கேட்டா நீ சொல்ல விரும்புறியாப்பா, அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது என் ப்ரீவியஸ் லைஃப்பில் நான் மிகப்பெரிய ஆளாக இருந்தேன், ஆனால் அந்த அளவுக்கு இருந்தது அவளுக்கு டார்க் மேஜிக் என்கிட்ட இப்போவும் இருக்குது, ஆனால் இதை மட்டும் நான் இன்னொரு பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நான் சொல்லும்போது என் குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு போகும்போது க்யூட்டா எனக்கு தானே இது தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு நினச்சிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது க்யூட்டாக பண்ணனா எதடா சொல்கிறேன் அதான் நீங்கள் பண்ணல அதை பார்த்துட்டியா
ஐயோ இவனுக்குலாம் எப்படி தெரிஞ்சுது தெரியக்கூடாது தப்பான விஷயம் சொல்லும்போது சூப்பர் மாஸ்டர் இனிமேல் நான் வெளியாகிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியாகிட்ட சொல்ல நினச்சேன்னு வச்சுக்கோ மாவன் அவனை இங்கேயே நான் கொலை பண்ணி போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரெக்ஸியை நாம கூட்டிகிட்டு விட நினைக்கிறேன்னு சொல்லும்போது என்ன ரெக்ஸியா ஆமாம் மாஸ்டர் ரெக்ஸியை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் சொல்லும்போது அது இல்லாமல் உங்களுக்காக ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டா அவன் எப்படா என் ஃப்ரெண்டானா அது இல்லாமல் இவன் எப்படி ரெக்ஸி அங்கே காப்பாற்றினான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸோ ரெக்ஸி உங்களுக்கு கூட வந்துடுவேன் உங்களுக்கு எதுவும் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஜாலியாக இருக்குது உண்மைதான் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் போடாருங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும் போது இவங்க தான் கோலக்காரன் பார்த்து இவனும் கோலக்காரன் கட்டி பிடிச்சி எனக்கு கொண்டு வாப்பான்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் ரொம்ப ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது இவன் ஒருவேளை அவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பையனை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம பையன் நல்லா பையன் தான் சொல்லும்போது அப்படியா என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இன்னைக்கு நானும் உங்கள் பையனும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் சொல்லப்போனால் அவன் எனக்கு ரொம்ப லோவபிள் சன்னு சொல்லும்போது ஆமாம் நம்ம சைல்டு ரொம்ப ஹேண்ட்ஸமானவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டானவன் அவன்கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான சப்பார்டினேட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அது இல்லாமல் அவனை பற்றின விஷயத்தை எப்படி நான் சொல்கிறது அவங்ககிட்ட ரொம்ப அதிகமான கான்ஃபிலேஷன் அவன் அதிகமான கோவப்பட்டு ஒருத்தனை கொலையை பார்த்துருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லும்போது நம்ம உங்கள் பஸ் ரொம்ப க்யூட்டாக என்கிட்ட பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் ஹஸ்பண்டை கிடச்சது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் இந்தமாதிரி ட்ரெஷராக எனக்கு என் பையன் கிடச்சிருக்கான்னு சொல்லும்போது அடுத்த சீனை பற்றி ஹீரோ பற்றி எங்கேயோ பார்த்தீங்கன்னா பவர் வச்சு பறந்து போயிட்டுருக்கான் எனக்கு அன்லிமிட்டட் ஆஃப் மானா கிடச்சிருக்கு எல்லாம் அந்த லைஃப் ஆஃப் ஃபீல் மூலிமா தான் அவனுக்கு ஒன்று எனக்கு அந்த ஃபீல் கிடச்சது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா என் ப்ரீவியஸ் லைஃப் இந்த மானா அளவுக்கு இப்போ என்கிட்ட இல்லைனாலும் ஓரளவுக்காக மானா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா காட்டு போக போல போகிறான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 சப்பானிட்டு இருக்கும்போது ஸோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக மாஸ்டர் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ எனக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுங்கள் இந்த சர்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு கேதர் பண்ண சொன்னா ஆச்சுன்னு சொல்லும்போது நான் கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ தான் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டொமைன் மாதிரி ஒன்று உருவாகுது ஸோ இதுதான் டார்க் டொமைன்னு சொல்லலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி உருவாக்கிட்டு ஸோ இந்த டோருக்கு திறந்துட்டு நம்ம உள்ளே போவோம் இது நம்ம சீட் பேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டோர் வந்துட்டு என்ன இலவடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான் மாஸ்டர் செம்மையாக இருக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு பார்த்தே எனக்கு சந்தேகமாக இருக்கே ஒருவேளை இவனுக்கு 2 பேரும் அவனாக இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு போய் ஒட்டு வச்சு உள்ளே போங்க நீங்கள் 2 போகும்போது உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே தட்டி விட்றான் பாருங்க இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ இருக்குது இவங்க தான் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தலையை விட்டு மாஸ்டர் எதுவும் இல்லை நீங்கள் கவலைப்படக்கூடிய இந்த விஷயமும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டார்க் எனர்ஜிலாம் இல்லை உங்களோட மானா எப்படி கண்ட்ரோல் பண்ணுற விஷயமோ நீங்கள் அது ஃபுல்லாக பண்ணால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா சரி நீ முடிஞ்சதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க பார்க்கணும்னு சொல்லும்போது ஓகே மாஸ்டர் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பற்றி பேசிட்டு இருக்கும்போது டேய் அப்படியே பேசாத அவருக்கு டென்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ஓ என்ன நீ கலாய்க்கிறல்ல இன்டெரக்டாக அவனை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசியிருக்கும்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கேசலில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு என் பையன் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டான் ஒரு அகாடமிக்கு போகிற அளவுக்கு இப்போ என் பையன் வளர்ந்துட்டான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் குழந்தைடா டேய் நான் உன்னோட பெரியவன்டா சொல்ல போனான் அப்படின்னு சொல்லி 2 மாதம் வச்சுட்டு இருக்கும்போது ஸோ நீ பத்திரமா போயிட்டு வாங்க சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சி ஆதர் பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தில் கூட கிங்டமுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து அனுப்பிச்சுட்டு இருக்க போகிறோம் அங்கே கூட கிங்கு தான் அவர் அந்த கிங்கு தான் இப்போ ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நம்ம ரெக்ஸியும் அவங்களோட தங்கச்சியும் கூட கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போது என் தலைவெழுத்தாக இருக்குது அது எல்லாமே எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்துட்டு தான் இருக்காங்க கூடன்னு சொல்லும்போது ஸோ நீ நல்லா இருக்கியாப்பா ரெக்ஸி சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அவங்க அப்பாலாம் வெளியே அனுப்புறாரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சபனிட்டு அவனோட ஆட்களும் வந்துட்டு இருக்காங்க ஹீரோ தான் பார்த்துட்டு ஸோ இவன் எனக்கு பாதுகாப்பாக இங்கே வந்துட்டு இருக்கான் அதனால எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது சொல்லப்போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் நிறைய மேஜிக்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி பற்றி நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்க தூங்கி எழுந்தோடனே டக்குன்னு போய் அந்த நம்ம ரெக்ஸியோட மூஞ்சி பார்த்துறா ஸோ உங்களுக்கு இது பிடிச்சவங்க நம்புகிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் செகண்ட் பார்ட்டை என்னால் போட முடியும் நான் செகண்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வேறு ஸ்கேனர்ஸ்லேருந்து பிரச்சனை கொஞ்சம் விஷயங்களும் மாறி இருக்கும் ஸோ அதனால தான் பிரச்சனை ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி இன்னொரு மான்வாவை பற்றினா நான் 1 hour போடலான்னு இருக்கேன் இந்த மான்வாவை நான் இன்னொரு வாட்டி போடலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே தேங்க்யூ பாய்